குட் மார்னிங் டியர் லீடர்ஸ். திஸ் இஸ் விக்டோரியா மைக்கேல். ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு. நம்ம வந்து ஒரு பெரிய விஷனை நோக்கி போயிட்டு இருக்கோம், மீட் த மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து ரொம்ப சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டை மீட் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப நார்மலான விஷயம் இல்லை நிறைய இடங்கள்ல. ஆனா நம்ம மேனேஜ்மெண்ட் பாருங்க, ஒரு 5%ல இருந்தே மேனேஜ்மெண்ட்டை மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை அடையிறதுக்கான இலக்குகளையும் நம்ம சீக்கிரமா டச் பண்ணணும், ஈஸியா அடையணும் அப்படின்னு அதுக்காக ஆஃபர் அள்ளி தெரிச்சிருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நிறைய பேர் அதை அடைஞ்சிட்டாங்க. இன்னும் சில பேர் அதை அடையிறதுக்கான முயற்சிகளை நோக்கி மிகப்பெரிய லெவல்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில அந்த இலக்கை அடையணும் அப்படின்றதுக்காக நம்ம விக்டரி டீம்ல இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸும் அதுக்காக ஸ்பெஷலா நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு உண்மையிலே அயன் லேடின்னு தான் சொல்லணும் இவங்கள. இவங்களை பத்தி சொல்லணும்னா உண்மையிலேயே அவங்க பேர் தென்றலா இருக்கலாம், ஆனா அவங்க பேசும்போது உண்மையிலேயே அது சுனாமியாவும் புயலாவும் மட்டும்தான் இருக்கு. இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் கிளப் இப்பவே வந்து ஆரம்பிச்சாச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு அவங்க பேசினாலே வந்து அந்த அது ஜூம்லயா இருக்கட்டும் இல்ல நேரா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேச்சு கேட்கறதுக்குன்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் காத்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க பேசினா அதுல வந்து அவ்வளவு அர்த்தங்களும் அவ்வளவு ஃபயரும் அந்த லேடியோட பேச்சுல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான லேடி. ஏன்னா ப்ரொஃபஷனலாவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர். ஒரு ஆசிரியர் பணி அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மதிப்பு மிக்க ஒரு பணி. ஏன்னா எத்தனை பேரை உருவாக்குற ஒரு பணியில இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பணியிலையும் வந்து ஒரு சாதாரணமா ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டீச்சரா இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அதுலயும் ஒரு உயரிய பதவியில வந்து அவங்க வந்து இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான விஷயத்த நோக்கிதான் அவங்க இருக்காங்க அப்படின்னு ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு லேடி வந்து நம்ம மீட் பண்ண போறோம். ஏன்னா வெறும் அந்த கிருஷ்ணகிரிக்கு மட்டும் தெரிந்த ஒரு லேடியா இல்லாம தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய போஸ்டிங்லயும் இருக்கக்கூடிய ஒரு லேடி. அவங்களோட ட்ரைனிங் தான் இன்னைக்கு கேட்க போறோம். ஸோ நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஈகரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் மேடமோட ட்ரைனிங்கை கேட்கறதுக்காக. அது மட்டும் இல்ல, ஒரு பொறுப்பை கொடுத்தோம்னா அந்த பொறுப்பை வந்து இந்த அளவுக்கு சரிவர செயல்படுத்த முடியும் அப்படின்னு மிரள வைக்கிற ஒரு லேடின்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அவார்ட் செரமனில இவங்க கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தோம். அந்த ஒரு பொறுப்பை வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப கடினமான வேலைங்க அது. அந்த அதாவது இதுல வந்து கடினமான வேலைன்னு சொன்னா சும்மா நான் வாயில கூட கடினம்ன்றத வாயில நார்மலா சொல்லிடுறேன். உண்மையில அவ்வளவு கடினமான வேலை அது. ஆனா எந்த ஒரு அது ஒரு ஒரு சின்ன ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்ப சிம்பிளா யாரையும் டிஸ்டர்பே பண்ணாம ரொம்ப நேர்த்தியா பண்ணதுனான் விளைவுதான் உண்மையிலே அந்த அவார்ட் செரமனில வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கு அது அந்த அவங்களோட பார்ட் வந்து மிக முக்கியமான காரணமா இருந்தது. ஏன்னா அந்த அவார்ட்ஸ். ஸோ அதை எல்லாத்தையுமே அவ்வளவு பொறுமையா ஒரு நாள் முன்னாடியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட குழந்தை ஒரு ஃபேமிலியோட எப்படி வந்து ஒரு இன்வால்மெண்டா இந்த பிசினஸ்ல இருக்க முடியும் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அயன் லேடி மட்டும் இல்ல, உண்மையிலே ஒரு புயல் மட்டும் இல்ல, பொறுப்பை கொடுத்தா அந்த பொறுப்பை செயல்படுத்துறதுல வந்து ஒரு அற்புதமான ஒரு பர்சன். அவங்க வந்து இன்னைக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. ஸோ உங்க எல்லாரோட வெல்கம் அப்படின்ற மெசேஜோட மேடம் வெல்கம் பண்றேன். மேடம் வெல்கம் மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங் ஆல் லீடர்ஸ். வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு லாங் பேக் 2-3 மாதங்களுக்கு பிறகு எகெயின் ஒரு ட்ரைனிங்ல சந்திக்கிறது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காலையில இப்ப எல்லாரும் குட் மார்னிங் சொல்ல உடனே எனக்கே பதட்டமாயிருச்சு. ரொம்ப ஹாப்பியா ரொம்ப எதிர்பார்ப்போட உள்ள வந்திருக்கோம். நம்ம சரியா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறேன் நானு. ரொம்ப சந்தோஷம். ஸோ ஸ்ட்ரைட்டா நம்ம கண்டென்ட்குள்ள போவோம். சரியா 6:13 7:13க்கு நான் வைண்ட் அப் பண்ணிடுவேன். 1 hour ஏன்னா 6 to 7 மீட்டிங். அதுல நம்ம ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டோம். எனக்கான நேரத்தை ரொம்ப சரியா உங்களுக்குள்ள நான் கொடுப்பேன். ரொம்ப கவனமா கேட்டுக்குங்க. ஏன்னா என்னோட ட்ரைனிங்ஸ் எப்பவுமே நான் பெருசா ஸ்லைட்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுல என்னோட வார்த்தைகள்ல உங்களோட கவனம் இருக்கணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். ஸோ ஹார்ட்டை வந்து ஓப்பன் ஹார்ட்டடா இருந்து நீங்க கவனிச்சீங்கன்னா மட்டும் தான். ஏன்னா ஃபாஸ்டாவும் உங்களுக்கு வேகமாவும் சில விஷயங்கள் நம்ம பதிவு பண்ணுவோம். முடிஞ்சா நோட் பண்ணிக்கிடுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பேச போற சப்ஜெக்ட் வந்து வேற வேற அது. இது முடிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட்.
நம்மளோட சக்சஸுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதுக்கு இன்னைக்கு இந்த 1 ஹவர்ல வடிவம் கொடுக்க போறோம். சோ ஸ்டே டியூன்ட். உன்னோட சக்சஸுக்கு நீங்க வடிவம் கொடுக்கிற தருணம் இது. இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, பணம் வர்ற வழியை சரி பண்ண போறோம். அந்த வழியை சரி பண்ணிட்டா பணம் கொட்டுன்னு கொட்டும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வெற்றியை நோக்கி நம்மளோட பயணம் இருக்கிற பட்சத்தில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். வெற்றி பயணத்துல நிறைய விஷயங்கள் நீ கிடைக்கும். மதிப்பு, மரியாதை, வேல்யூஸ், ரெகக்னேஷன், சந்தோஷம், இது எல்லாம் கிடைக்கும். அதோட சேர்ந்து பணமும் கிடைக்கும். ஆனா இந்த மொத்தத்தையும் ஆளுமை பண்றது அந்த பணம். அப்ப அந்த பணம் வர்ற வழியை இப்ப நம்ம சரி பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருப்போம். சோ பணம் வர்ற வழியை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் சரி பண்ணிக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். சின்ன சின்ன விஷயங்கள் தான் சரி பண்றோம். ஏன்னா யானை கடிக்கிறதுல இங்க எறும்பு தான் கடிக்குது. அப்ப சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்றதுல நம்ம கவனத்தை செலுத்தினால போதும், பெரிய விஷயங்கள் அசாதாரணமா நடந்துடுது. இன்னைக்கான கண்டென்ட் ஒரு மந்திரத்தை சொல்ல போறோம். சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு மந்திரம், மாற்றம் எனும் மந்திரம். ஒரு புத்தகத்துல படிச்சேன், மாறுங்கள் அல்லது மாற்றப்படுவீர்கள். பயமா இருக்கு இந்த வார்த்தையை கேட்கிறப்ப, ரொம்ப பயமா இருக்கு. மாறுங்கள் அல்லது மாற்றப்படுவீர்கள். இன்னைக்கு மாத்திருச்சு கொரோனா. இம்யூனிட்டியான உணவுகள் எடுக்கலைன்னா நீ சில விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். சுத்தபத்தமா கை கால் கழுவிட்டு தான் உள்ள வரணும், வீட்டுக்குள்ள சாப்பிடணுங்கிறது பாரம்பரியம். அதை மறந்துட்டோம். இன்னைக்கு மாத்திருச்சு. அதை ஓகே ஓகே ரெக்கார்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் ரெக்கார்டு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பிகாஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை கோஹோஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். பேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி நான் லைவ் போட்டோன்னு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்றேன். மேடம் ஒரு 1 மினிட் தான் மேடம். நீங்க அந்த 1 மினிட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். நான் அன்லிஸ்டட்ல போட்டுட்டு பண்றேன். ஒரு நிமிஷம். நான் வெயிட் பண்ணுவா மேடம்? கண்டினியூ பண்ணுங்க. 1 மினிட் தான் மேடம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. மேடம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். லீடர்ஸ் நான் இப்போ வந்து உங்களோட சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அந்த லிங்க் அனுப்பிடுறேன். கொஞ்சம் இமிடியேட்டா கொஞ்சம் எல்லாரும் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஏன்னா நான் அதுக்கு அது என்ன இதுன்னு தெரியல. இப்போ நான் அனுப்பிச்சிட்டேன் உங்க எல்லாருக்கும். ஸோ ப்ளீஸ் இமிடியேட்டா குரூப்ல போடுங்க. ரூபன் சார் விக்டரி இன்ஃபோலையும் இதுலயும் போடுங்க. நிறைய பேர் கால்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே மேடம். மேடம் சாரி மேடம். இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். ஓகே மேடம். நோ இஷ்யூ. ஓகே.
மாறுங்கள் அல்லது மாற்றப்படுவீர்கள். இன்னைக்கு மாத்திக்கலன்னா மாத்தப்படுவீர்கள் அப்படிங்கிறது தெளிவாய் போச்சு. கொரோனா அதுக்கு வந்து நிறைய பாடங்களை நம்ம கத்து கொடுத்துட்டு போயிருக்கு. இப்ப போக்கஸ் பண்ண வேண்டிய நேரம். என்ன காரணம்? 2004 இருந்து 2021 வரைக்கும் கம்பெனி சொன்ன அத்தனையும் செஞ்சிருக்காங்க, சொல்லாததையும் செஞ்சிருக்காங்க. இந்த மாசம் எல்லாம் பாருங்க, ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை அவரு. நம்மளுக்கு சொல்லவே இல்லை, அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு மகராசன். அவ்வளவு. அப்ப சொல்றதையும் செய்வாங்க, சொல்லாததையும் செய்வாங்க. அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய தருணம். 5000 கோடி டர்ன் ஓவர் முடிவு பண்ணிட்டாங்க, ஏகசாத்து முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வேர் ஹவுஸ் ரெடி, ஸ்டாஃப்ஸ் ரெடி, அவார்டு ஃபங்க்ஷன் ரெடி, ட்ரிப் ரெடி, அம்பாசிடர்ஸ் யாரும் 2 மாசமா தூங்கல, எல்லாம் ட்ரைனிங்ல இருக்கிறாங்க. 5000 கோடிக்கு நம்மளோட கம்பெனியோட சப்போர்ட்டுக்கு, நம்ம கம்பெனியோட டார்கெட்டுக்கு, கம்பெனியோட கனவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு எல்லா அம்பாசிடர்ஸும் ராஜன் சாருக்கு 2 மாசம் ஆச்சு, பறந்து பறந்து போயிட்டு இருக்காங்க. இதுல நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன? 5000 கோடியில நம்மளோட என்ன பங்கு? நம்ம என்ன எடுக்க போறோம்? அதுக்காக நம்ம என்ன விஷயங்களை கொடுக்க போறோம்? என்ன பண்ணா ஸ்பீட் எடுக்கும்? எந்த இடத்துல நம்ம டியூன் பண்ணிக்கணும்? சில விஷயங்கள் மாத்தணும். வெரி இன்ட்ரெஸ்டிங்கான மாற்றங்களை இப்ப நம்ம மாத்த போறோம். நான் மாத்திக்கிட்டு இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். தசாவதாரம் படத்துல மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றோம். அந்த மாதிரி இத பண்ணுங்கன்னு சொல்லல, நான் பண்ணிட்டு இருக்கிறேன். மிகப்பெரிய ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். அந்த சேஞ்சஸ் தான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ், மாற்றத்தை ஜென்ரலா மனம் வந்து மாற்றத்தை எதிர்க்கிறது இல்லை, ஆனா மாற்றப்படுவதை தான் எதிர்க்குது. நமக்கு பிடிச்சா நம்மளே சில விஷயங்கள் நம்ம மாத்திக்கிறோம். இங்க பிரச்சனைகள்ல இருந்து விடுபட எல்லாருக்கும் ஆசை, ஆனா வழி தெரியல. நம்மளோட கனவுக்கு உயிர் கொடுக்க ஆள் இல்ல. விதியை நொந்துட்டு வெந்ததை திண்டு சாப்பிட்டுட்டு விதி வந்தா போயிடலான்னு உட்கார்ந்துட்டு இருந்த நேரத்துலதான் வெஸ்டீஜ் வாய்ப்பு இங்க எல்லாருக்கும் கிடைச்சிச்சு. இதை எல்லாரும் இங்க ஒத்துக்கிறோம். அந்த நேரத்துல இன்னைக்கு நமக்கு அந்த வாய்ப்பு நம்ம முன்னாடி இருந்துச்சு, கிடைச்சது, எடுத்துக்கிட்டோம். வெஸ்டீஜ்ன்ற வெஹிக்கிள் நம்மளோட டெஸ்டினியை கொண்டு போய் ரீச் பண்ணிரும். அந்த வெஹிக்கிள்ல பத்திரமா ஏறி உட்கார்ந்துருக்கிறோம், டிரைவர் சீட்ல உட்கார்ந்துருக்கோம். To be frank, bottom of the heart, inner heart, whether I am doing right or wrong, நம்ம சரியா பயணப்பட்டு இருக்கோமா, சரியான ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோமா, இந்த விஷயங்களை ரிவ்யூ பண்ணலைன்னா ஸ்பீட் எடுக்க முடியாது. பிகாஸ் கம்பெனியோட விஷன் 5000 crore அப்படிங்கிற அந்த விஷனை நோக்கி நம்மளும் பயணப்படணும்னா ஸ்பீடு எடுக்கணும். இங்க பெறாத ஒன்று பெறுவதற்கு நீ செய்யாத ஒண்ணு செஞ்சுதான் ஆகும். வேற வழியே இல்லை பாஸ், நீங்க செஞ்சுதான் ஆகணும். இப்ப சில சேஞ்சஸ்க்கு டைரக்டா உள்ள போறோம். நான் இப்ப சொன்னேன் உங்களுக்கு, வெஸ்டீஜ்ன்ற வெஹிக்கிள்ல இப்ப உட்காந்துருக்கோம், அந்த வண்டியில உட்காந்துருக்கோம், நம்மள கொண்டுட்டு போக போகுது. உட்காந்துட்டோம். ஒரு வண்டியில கண்ணாடி இருக்கும் பாருங்க. அடுத்த 15 நிமிஷம் இதுலதான் நாங்க டிராவல் பண்ண போறோம். சோ கவனமா இருக்கு. வண்டியில் உட்காந்துட்டோம், கண்ணாடி இருக்கு, சைட் மிரர் இருக்கும், ஃப்ரண்ட் மிரர் இருக்கும், பேக் மிரர் இருக்கும், எல்லா மிரரும் இருக்கும். இப்ப முதல்ல நம்ம கவனப்பட வேண்டிய இடம் பேக் மிரர். நம்ம கடந்து வந்த பாதைய ஜஸ்ட் ஒரு திரும்பி பார்க்கணும். என்னதெல்லாம் கடந்து வந்தோம், நம்ம ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மனநிலையில இருந்தோம், நம்ம பிரான்ஸ் டைரக்டர் பண்ணும்போது என்ன ஆட்டிடியூட்ல இருந்தோம், என்ன உற்சாகத்துல இருந்தோம், அந்த வெற்றியை எப்படி செலிப்ரேட் பண்ணோம், அப்ப யாரெல்லாம் நம்ம கூட இருந்தாங்க. இன்னைக்கு அதே எக்ஸைட்மெண்ட், அதே பிரான்ஸ் நீ டீம்ல கொண்டு வர அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கா? அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மனநிலை இருக்கா? ஏன் அதை தவறணும், ஏன் மிஸ் பண்ணோம், என்ன நடந்துச்சு, இத கொஞ்சம் அப்படி திரும்பி பார்க்கணும். ஏன்னா வந்த பாதையில திரும்பி போயிடக்கூடாதுல்ல, அதனால திரும்பி பார்க்கணும். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு, ஒரு தாய்லாந்து ட்ரிப்ல வந்து மேடம் வந்து பாலி சார் கிட்ட ஒரு 20 மினிட்ஸ் நான் மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்ப பேசுறப்போ, ஆரம்ப காலகட்டங்கள்ல நீங்க என்ன பண்ண விக்டோரியா, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% பெருசா போக்கஸ் பண்ணேன், அதை திரும்ப பண்ணுன. அந்த 20 நிமிஷத்துல எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய மெசேஜ் வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டை திரும்ப டீமுக்குள்ள கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக நிறைய ட்ரைனிங்ஸ் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, அதுல மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சாங்க. அப்ப நான் ஆரம்ப காலத்துல என்ன பண்ணோம், நிறைய ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கொண்டு வரணும்.
நிறைய பிரான்ச் பண்ணிருக்கிறப்போ நமக்கு சந்தோஷங்கள் இருந்ததுன்னா அப்ப அந்த நிறைய பிரான்ச் டைரக்டர் கொண்டு வரணும். இப்ப இந்த இடத்துல வந்து சில கொஸ்டின்ஸ் நம்ம எழுத வேண்டியிருக்கு. இங்க கேள்வி பதில் சொல்றது ரொம்ப ஈஸிங்க, கேள்வி கேட்கறது ரொம்ப கஷ்டம். சோ நீங்க விரும்பும் மாற்றத்தை உங்களுடைய கேள்விகள் அமைத்து கொடுக்கும்னு சொல்றாங்க. கியோசகி சொல்றார், ராபர்ட் சொல்றாரு, நீங்கள் விரும்பும் மாற்றத்தை உங்களுடைய கேள்விகள் அமைச்சு கொடுப்போம். நீ கொஸ்டின் எழுதணும். நம்பர் 1, அந்த பேக் மிரர்ல பாக்குறோம்ல, நம்ம கடந்து வந்த பாதையை பாக்குறோம்ல, அப்ப பாக்குறப்ப எந்த இடத்துல நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஒரு ஹோம் மீட்டிங் ரொம்ப எக்ஸைட்டடா பண்ணியா, திரும்ப அதை பண்ணு. ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பிரம்மாண்டத்தை கொடுத்தியா, அதை திரும்ப பண்ணு. பிரான்ஸ் பண்ணும்போது பயங்கரமா சந்தோஷமா இருந்தியா, அதை பண்ணு. எது உன்னை வேல்யூஸ் கொடுத்தது, எது உன்னை மகிழ்ச்சியை கொடுத்தது, அதை திரும்ப கையில் எடுன்னு சொல்ற. இரண்டாவது கேள்வி, எது சவாலா இருந்துச்சு, எது சேலஞ்சிங்கா இருந்துச்சு, அதை திரும்ப நீ சந்திக்க வேண்டியிருக்கும். இங்க எல்லாருக்கும் கை வெட்டிக்கிட்டா சிவப்பாதான் ரத்தம் வருது. சோ எதை செஞ்சாலும் அதுல ஒரு சேலஞ்ச் இருக்கும், புதிய பயணம். அப்ப அந்த பாதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், ஒரு தடங்கள் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், இது எல்லாம் இருக்கும். அப்ப சேலஞ்ச வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம். எது சவாலா இருந்துச்சு, அதை திரும்ப ஃபேஸ் பண்றப்போ கவனமா இருக்கணும். சோ அதை நம்ம நோட் பண்ணணும், எழுதணும். நீ பயணப்படும் போது, நீ ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிக்கும் போது அல்லது பிரான்ஸ் முடிக்கும் போது யாரெல்லாம் கூட இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க ஏன் இல்ல, என்ன நடந்தது? அப்ப அங்க ஒரு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு, என்ன நடந்துச்சு? சரி இவ்வளவும் செஞ்சோம், அதுக்குள்ள நமக்கு கிடைச்ச படிப்பினைகள் என்ன? இதை செஞ்சிருக்க கூடாதோ, இதை செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு படிப்பினை கிடைச்சிருக்கு பாருங்க. அதை ரெவ்யூ பண்ண வேண்டிய தருணம். பிகாஸ் டபுள் த ஸ்பீட் எடுக்க போறோம். அப்ப இதை ரெவ்யூ பண்ணலைன்னா அந்த தவறை திரும்ப செஞ்சிருவோம். கேள்வி நம்பர் 1, எதெல்லாம் சந்தோஷமா உனக்கு இருந்தது, எதையெல்லாம் பண்ணும்போது உனக்கு ஒரு டீம்ல ஜோஷ் கிடைச்சது, எதெல்லாம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு, யாராருக்கெல்லாம் அன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், எந்த லீடர்ஷிப் கிட்ட நம்ம ஒர்க் பண்ணோம், இன்னைக்கு அவங்க எங்க இல்லைன்னா அதே மாதிரி ஒரு ஜெராக்ஸ் எடு, ஒரு டூப்ளிகேஷன் பண்ணு. எந்தெந்த இடத்துல யூட்டன் எடுத்தோம், எந்தெந்த இடத்துல படிப்பினைகள் கிடைச்சது, இதை ரெவ்யூ பண்ணணும். கடந்து வந்த பாதையை திரும்பி பாக்குறப்போ அதிக நேரம் எடுத்துக்க கூடாது, அதுல கவனமா இருக்கணும். என்ன காரணம்? கடந்த காலங்கள்ல வருத்தங்கள் அதிகம், அதனால ரொம்ப நேரம் திரும்பி பார்க்க கூடாது. டக்குன்னு திரும்பிட்டு அதற்கு கிடைச்ச ஒரு படிப்பினையை எடுத்துட்டு அடுத்தது அடுத்தது. இந்த பக்கத்துல ஒரு கண்ணாடி இருக்கும் பாருங்க, ஒரு காருக்குள்ள பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு மிரர் இருக்கும்ல. உங்க சொந்த வாழ்க்கையிலும் சரி, உங்க தொழில்முறை வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எங்க செல்ல விரும்புறீங்களோ அங்க செல்ல முடியாம நீங்க தவிச்சிட்டு இருக்கீங்கன்னா செல்ல முடியாம நீங்க தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். லெஃப்ட் சைடு யார் வரா, ரைட் சைடு யார் வரா பார்க்கணும். அடுத்த டீம்ல என்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு, பிரம்மாண்டமா ஒருத்தவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு அப்படி சும்மா எட்டி பார்க்கலாம், தப்பு இல்ல. தாராபுரத்துக்கு நான் ஈரோட்ல இருந்து ஒருத்தர் அனுப்பிச்சேன், சக்தியின் ஸ்டார் டைரக்டர். சார் என்னதான் சார் பண்றாரு அவரு, மனுஷன் போய் பாருங்க, ஓயாம டிக்கெட் கொடுத்துருக்காங்க, ஓயாம ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, என்னதான் அவங்க டீம்ல என்ன ஒரு ஜோஷ் கொடுக்குறாங்க, என்ன பாக்குறாங்கன்னு சொல்லி பாத்துட்டு வாங்கன்னு ஒருத்தர் அனுப்புனேன். அவர் அங்க பாத்துட்டு வந்து மேடம் ஈரோட்ல இதே மாதிரி பண்ணு மேடம்ட்டாரு. சோ பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும் பாருங்க, தப்பு இல்ல. நான் அந்த மாதிரி பார்த்து சில விஷயங்கள் முடிவு பண்ணிட்டேன். ஃபங்க்ஷன்ல எடுக்கணும் விஷயத்த, ஃபங்க்ஷன்ல ரேஸ் பண்ணணும் பிவிய, ஃபங்க்ஷன்ல ரேஸ் பண்ணணும் என்ட்ரிய. ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும், உள்ள கூட்டு போய் உட்கார வைக்கணும், என்ட்ரி எடுக்கணும், பிவி பண்ணணும், லெவல் மூவ் பண்ணணும். ஃபங்க்ஷன்ல ஏத்தணும் டீம்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த பக்கத்துல பாக்குறப்போ அதிகமா அப்ளைன பாருங்க. பக்கத்துல பாக்குறோம். இப்ப நம்ம ஒரு வீட்ல இருக்கோம், நம்மளால வீடு கட்ட முடியல, பக்கத்துல வீடு கட்டுறாங்கன்னா எப்படி கட்டுறாங்கன்றத நம்ம கவனிக்கணும் இல்லையா? அப்ப நம்ம பார்க்கணும், அதிகமா பார்க்கணும். யார? அப்ளைன.
எப்படி இத்தனை லைன்ல இவ்வளவு கான்சியஸா ஒர்க் பண்ண முடியுது விக்டோரியா மேடத்தால? எப்படி எங்க அப்ளைன் சேகர் சாரு பெருசா எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இல்ல, பெருசா 2 பேருக்கும் படிப்பு அறிவுகள் குறைவு, எஜுகேஷன் நாலேஜ் கிடையாது. சாதாரணமா ஒரு இடத்துக்கு போனா 100 பிவி கம்மியா வர்றதுல என்னதான் பண்றாங்க? பக்கத்துல பார்க்கும்போது அதிகமா அப்ளைன பார்க்கணும். சோ இதுல நான் இப்ப ரொம்ப கவனமா இருக்கேன். அப்ளைன் என்ன பண்றாங்க? எந்த இடத்துல டீம் கொண்டு போயிட்டு இருக்காங்க? அதுக்கு எப்படி டைம் குடுக்குறாங்க? என்ன பண்றாங்கன்றத கவனப்படுத்தி அத சரி பண்ணிட்டேன். இன்னொன்னு, இப்ப சைட் மிரர் பார்த்துட்டோம். பேக் மிரரையும் பார்த்துட்டோம். ஃப்ரண்ட்ல ஒரு மிரர் இருக்குது. இந்த மிரர் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும். ஏன் சொல்லுங்க? ஒரு கார்ல வந்து வெஸ்டீஜ்ன்ற வெஹிக்கிள் இது. முன்னாடி கண்ணாடி மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும். நம்மளோட எதிர்காலம் இங்க தான் இருக்கு. நம்மளுடைய ஃபியூச்சர் இங்க தான் இருக்கு. உன் முன்னாடி நிக்குது. நீ அத பெருசா பார்க்கணும். அதனால தான் அந்த கண்ணாடி பெருசா இருக்கு. அதிக கவனம் தேவை. அந்த கண்ணாடிய பார்க்கும்போது 2 விஷயங்களை நான் ரொம்ப கவனமா இப்ப கையாண்டுட்டு இருக்கேன். நமக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்த பார்க்கிறப்போ 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணு தெளிவா பார்க்கணும். இன்னொன்னு கவனமா பார்க்கணும். இப்ப வண்டி எடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார் எடுத்துடுறோம். ஸ்டார்ட் பண்ணி அவசரமா போணும். ஆபீஸ் கிளம்பணும். டக்குன்னு வண்டி எடுத்துருவோம். அது சுத்தமா முன்னாடி கண்ணாடி தூசியா இருக்கா எதுவுமே பார்க்க மாட்டோம். டக்குன்னு வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிருவோம். அந்த கார்னருக்கு வந்த பிறகு மெயின் ரோடுக்கு வந்த பிறகு தான் தெரியும் முன்னாடி தூசி இருக்கு. பாதை தெளிவா இல்லன்னு. வைப்பர் போடுவோம். அப்பயும் கிளீனா இல்ல. டக்குன்னு ஒரு ஓரமான எடுத்து ஒரு பாட்டில் எடுத்து முன்னாடி கழுவி விட்டு அல்லது ஒரு துணிய எடுத்து வச்சு டக்கு டக்குன்னு துடைப்போம் பாருங்க. இப்ப அத பண்ண வேண்டிய தருணம். நெறைய விஷயங்கள் டீம்ல நடந்திருக்கும். நமக்கும் நம்ம டவுன்லைன் நடந்திருக்கும். நமக்கும் நம்ம அப்லைனுக்கும் நடந்திருக்கும். டெலீட் பண்ணணும் இப்போ. அத டெலீட் பண்ணணும் இப்போ. தண்ணி ஊத்தி தொடச்சுட்டு தெளிவா தெரியும்ல ரோடு. அந்த மாரி டெலீட் பண்ணணும். ஏன்னா, அத சுமந்துகிட்டே இருந்தோம்னா, வெயிட்டா இருக்கும். நடக்க முடியாது. ஆல்ரெடி பண்ண டர்ன் ஓவரே இந்த வருஷமும் கம்பெனி பண்ண போதுன்னா, ரிலாக்ஸா பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கம்பெனி 5000 கோடி டர்ன் ஓவர். ஸ்பீட் எடுக்கணும். நீ கனமா நீ லக்கேஜ கையில வச்சுட்டு இருக்கீன்னா, வேகமா நடக்க முடியாதுங்க. அப்ப என்ன பண்ணணும்? இறக்கி வைக்கணும் கீழ. டெலீட் பண்ணுங்க. எல்லாத்தையும் டெலீட் பண்ணு. உனக்கு தேவையில்லாத எல்லா விஷயங்களும் டெலீட் பண்ணிடு. நான் பண்ணேன் அப்படி. இப்படிலாம் ட்ரெய்னிங் பண்ணவே மாட்டேன். மேடம் கேளுங்க, விக்டோரியா மேடத்த கேளுங்க. நான் ட்ரெய்னிங்ன்னு உட்கார்றதுக்கு எத்தன நாள் ஆச்சுன்னு. அப்படி பேசுவேன் நானு. ஒரு விஷயத்த சாதாரணமா ஒருத்தவங்களுக்கு ஈஸியா புரிய வச்சுருவேன். ஆனா மீட்டிங் ட்ரெய்னிங் என் டீமுக்கு நானு ஒரு சிஎன்டில பேச மாட்டேன். ஒரு மீட்டிங் ட்ரெய்னிங் எடுக்க மாட்டேன். ஆனா இப்ப அத மாத்திட்டேன். பழச டெலீட் பண்ணிட்டேன். என்ன காரணம்னா, நான் பேசினா என் டீமுக்கு ஒரு ஜோஷ் கிடைக்குது. எங்க அப்பா ஒரு வெட்டரி டாக்டர். மத்தேரியில கேட்டில் ஃபார்ம்ல தான் நான் சின்ன வயசுல வளர்ந்தேன். 1000 மாடு இருக்கும். அவுத்து விட்டா அவங்க அம்மா கிட்ட போய் கரெக்ட்டா நிக்கும். கன்னுக்குட்டி. எத்தன பேர் டெஸ்டிமோனி குடுத்தாலும், என் அப்ளைன் குடுக்கும்போது எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குதுங்க. அத பார்க்கிறப்போ எனக்கு டெம்ப்ட் ஆகுது. நான் குடுத்தா என் டீம் வளருதுன்னு தெரிஞ்சிருச்சு. நான் பேச ஆரம்பிச்சுட்டேன். இதான் ரகசியம். வெற்றியை தடுக்கக்கூடிய விஷயம் உன்கிட்ட எதுவா இருந்தாலும் அத கண்டுபிடிச்சு தூக்கி எறிகிற கட்ஸ் உனக்கு இருந்துட்டா முடிஞ்சுச்சு. நான் தூக்கி எறிஞ்சுட்டேன். வந்தா மழை, போனா பாத்துக்கலாம். முடிய கட்டி மழைய இழுக்குறோம். வந்தா மழை பாத்துக்கலாம். சோ டெலீட் பண்ணணும். அப்பதான் தெளிவா சில விஷயங்கள் தெரியும். ஏன்னா, இன்னைக்கு நம்ம கண்கள்ல படுற எல்லாமே இதயத்துல இடம் பிடிக்குது. இதயத்துல இருக்கிற எல்லாமே இன்னைக்கு நம்ம பக்கத்துல இல்ல. இதுதான் வாழ்க்கை. அப்ப எது தங்கணும்னு இருக்கோ, எது நம்ம கூட இருக்கோ, எந்த லீடர் நம்ம கிட்ட ஸ்டே பண்ணுவாங்களோ, அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. பழைய நினைவுகளும், பழைய விஷயங்களையும் டெலீட் பண்ணா மட்டும் தான் நீ ஃபர்தரா ஸ்பீட் எடுக்க முடியும். நான் டெலீட் பண்ணிட்டேன். நீங்க டெலீட் பண்ண தயாரா? எகைன் திரும்பவும் இப்ப ஒரு கொஸ்டின் எடுங்க. நம்ம இன்னொரு கண்ணாடிய பார்க்கும்போது கொஸ்டின் எழுதணும்ல, திரும்ப இப்ப கொஸ்டின் எழுதணும். இந்த கேள்விகள் மிக மிக கவனமான கேள்வி. மிக மிக இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஏன்னா, உன்னோட ஃபியூச்சர். உனக்கு என்ன வேணும்? எழுது. உனக்கு என்ன வேணுங்கிறதா உன் கனவு. ரைட்? இந்த கனவு உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போகுது? நான் இப்ப கிரவுண்ட் டைரக்டர் பிளான் பண்றேன். இதுதான் என்னுடைய டெஸ்டினி, என்னுடைய கனவு. இது என்னை எங்க கொண்டு போய் ரீச் பண்ணும்?
ரூ. 1,00,000 வருமானத்திலயா அல்லது ரூ. 2,00,000 வருமானத்திலயா? இந்த தெளிவு இப்ப வேணும். இப்ப தொலைச்சிட்டா திரும்ப எப்பவுமே பிடிக்க முடியாது. சரி, அதுக்கு நான் எதை மாத்தணும்? 3வது கேள்வி. 4வது கேள்வி. ரைட்டு. எதையெல்லாம் என்னால இப்ப சமாளிக்க முடியும் என்னோட டீம்ல? எதையெல்லாம் நான் செய்யணும்? எதுக்கெல்லாம் என்னுடைய அப்ளைன கூப்பிடணும்? இப்ப ரொம்ப காலமா நம்ம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? அப்ளைன் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்திருக்கிறோம். நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் அப்ளைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்ப நம்ம பண்ண வேண்டிய நம்மளும் அப்ளைன் எந்த இடத்துல வந்தா சரியா இருக்கும்? எங்க டீம்ல ஒரு லீடர் இருக்காங்க. எல்லாம் பேசி முடிச்சுருவாங்க. கடைசியா சிலது செட் ஆவலன்னா, எனக்கு ஒரு 2 நிமிஷம் பேசுறீங்களா மேடம் அவர்கிட்ட அப்டின்னா, ப்ரொஃபஷனலி இவங்க யாருன்னு சொல்லி ஃபைனல் குளோசிங்க்கு குடுப்பாங்க. அப்பவே தெரியும். அது செட் ஆவல. அதனால நம்ம வச்சு செஞ்சு புரிய வச்சிரணும். அதுக்காக தான் இந்த அழைப்பு, இந்த கால். அப்ப எந்த நம்ம வந்து அவசர அழைப்பா அப்ப வரப்பட்டிருக்கு. 108 மாதிரி அங்க போய் நிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல அப்ளைன யூஸ் பண்றதுக்கு கத்துக்கணும். எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல. 5வது கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வி. தனிப்பட்ட முறையில எனக்கு என்ன பயன்? எதிர்காலத்துக்கான விஷயங்கள நீ பதிவு பண்றப்போ, நீ உனக்கு எழுதுறப்போ, என்ன தேவைன்னு நீ ஃபைண்ட் அவுட் பண்றப்போ, என் தனிப்பட்ட முறையில என்ன பயன்? என்ன பின் லெவல்ல நீ ரீச் பண்ண போற? அதனால பிறருக்கு என்ன பயன்? 8வது படியில நீ இருக்கிற. 9வது படிக்கு நீ போனா மட்டும் தான் 8வது படியில ஒரு ஆள் வருவாரு. அங்க நிப்பாரு. அந்த இடம் பிளாங்க் ஆகும். அந்த இடம் ஸ்பேஸா இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்து நிப்பாரு. தனிப்பட்ட முறையில எனக்கு என்ன கிடைக்குது? இந்த தனிப்பட்ட முறையில எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் என்ன டிசிஷன் எடுக்கிறனோ, அதனால டீமுக்கு என்ன பயன்? இப்ப நான் கிரவுண்ட் டைரக்டரா இருக்கிறேன்னா, நான் ஈஸ்வரி முடிச்சா தான் டீம்ல ஒருத்தர் கிரவுண்ட்க்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு முன்னாடியும் போகலாம் மேபி. ஆனா, நான் என் இடத்த காலி பண்ணேன்னா, கண்டிப்பா அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்தே ஆவாரு. இது சாஸ்வதம். அப்ப தனிப்பட்ட முறையில என்ன விஷயம் நடக்க போது, அது டீமுக்கு என்ன ஒரு பயனை குடுக்க போது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா முன்னாடிக்கிற முறையா பார்க்கணும். தெளிவா பார்க்கறதுல இவ்வளவு விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கு. 2வது கவனமா பார்க்கணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த வண்டியில எல்லோ லைட் ஒண்ணு இருக்கும்ல, ஃபாக் லைட்ன்னு சொல்றாங்கல்ல. இருட்டா இருக்கிற இடத்துல பனிமூட்டமா இருக்கிற இடத்துல அந்த லைட் போட்டு போறாங்கல்ல, ஃபோக்கஸ் லைட்டு. அந்த மாதிரி இப்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். மேடம் சொன்னாங்கல்ல, மீட்டிங் ஆரம்பிக்கிறது அப்பவே, மீட் த மேனேஜ்மென்ட். எந்தெந்த இடத்துல இப்ப கவனத்த செலுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்குதோ, அந்தந்த இடத்துல இப்ப கவனத்த செலுத்தணும். சின்ன சின்ன இலக்கு, பெரிய பெரிய இலக்குகள சின்ன சின்னதா பிரிச்சு, அந்தந்த இடத்துல அத செட்டரேட் பண்ணிட்டு கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுடைய எனர்ஜிய ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண வேண்டிய தருணம் இப்ப வந்துருச்சு. இந்த கவன குவிப்பு, அந்த கவனத்த சிதறடிக்கிறது எந்த இடமா இருக்கும் தெரியுங்களா? 2 வேலையும் ஒரே நேரத்துல செய்யறப்ப. வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது தண்ணி குடிச்சா என்ன நடக்கும் தெரியுங்களா? சினிமால பார்த்திருக்கோம்ல. ஆக்சிடென்ட் ஆயிரும். அட குனிஞ்சு ஃபோன் எடுக்கிறதுக்குள்ள முன்னாடி லாரி வந்து அடிச்சு எத்தன படத்துல பார்த்துட்டு இருக்கோம். டிரைவிங் பண்ணப்ப சாப்பிடக்கூடாது. வண்டி தான் ஓட்டணும். வெஸ்டீஜ்ன்ற வெஹிக்கிள்ல ஏறி உட்கார்ந்துட்டீங்க. கவனமா உங்களோட கவனம் ரோட்ல இருக்கணும். ஸ்பீட்ல இருக்கணும். பின்னாடி 4 உசுரு உட்கார்ந்துட்டு இருக்குன்ற பயம் இருக்கணும். ஏன்னா 2 வேலைகளையும் ஒரே நேரத்துல செய்யறப்போ, அதுல இருக்கிற ஆபத்த புரிஞ்சுக்கணும்ல. உங்களோட வேல்யூஸ் மீது நீ இப்ப நம்பிக்கை வைக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. சிலர்லாம் கேட்கிறப்போ நான் சொல்வேன், சொல்லுவாங்க, பிரான்ஸ் தாங்க முடிச்சிருக்கேன். என்ன என்ன லெவல்ல பாப்பா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, பிரான்ஸ் தாங்க முடிச்சிருக்கேன். சாதாரண விஷயமா? பிரான்ஸ் ஸ்பின் லெவல். எங்க ஒரு மீட்டிங்ல பாலி சார் சொன்னாரு. இல்ல ஒரு அவார்ட் ஃபங்ஷன்ல. எனக்கு அ கிரவுன்லயோ, யுசிடியோ செலிப்ரேட் பண்றதுல எனக்கு சந்தோஷம் இல்ல. ஜோஸ் அதிகமா கிடையாது. ஆனா ஒரு பிரான்ஸ் முடிக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். பிரான்ஸ் செலிப்ரேட் பண்ற ரொம்ப விருப்பப்படுறேன். அதனால தான் சாம்பியன்ஸ் டேன்னு தனியா வச்சது என்னுடைய நோக்கம். இனிஷியல் பின் லெவலுக்கு. ஃபாஸ்ட் அட் 8% ரொம்ப கஷ்டமான விஷயங்க. முன்ன பின்ன யாருன்னு தெரியாது. ஒருத்தரோட டிராவல் பண்ணி ரூ. 10,000 பிசினஸ் பண்ணியிருக்கிறோம். சாதாரண பின் லெவலா? அப்ப சின்ன சின்ன விஷயங்களை வேல்யூ பண்ணணும்.
இந்த ப்ராடக்டோட வேல்யூவை சரியா எடிஃபை பண்ணலன்னு வச்சுக்கீங்களேன், ப்ராடக்ட் பிரசன்டேஷன் அப்பவோ, ஒருத்தர்கிட்ட ப்ராடக்ட் பேசுறப்பவோ, ஒரு ஹோம் மீட்டிங்ல ப்ராடக்டோட வேல்யூஸ் நீ சரியா பதிவு பண்ணலனா ப்ராடக்ட் காஸ்ட்லி ஆயிரும் தெரியுமா? ப்ராடக்ட் காஸ்ட்லின்றுவான். அந்த வேல்யூஸ சரியா சொல்லிட்டீங்கன்னா, இவ்ளோ வேல்யூ உள்ள ப்ராடக்ட், இவ்ளோ தரமா இருக்கிற ப்ராடக்ட், இவ்ளோ விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இவ்ளோ விலை தானா? வேல்யூஸ கிரியேட் பண்ணணும். பிகாஸ் ஒரு தடவ ஹோட்டலுக்கு சாப்பிட போனாராம். அப்ப அங்க ஒரு பெண்மணி வந்து பார்த்துட்டு அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டுட்டு ஒரு பேப்பர் குடுத்து, சார் இதுல அவர் வந்து கோட்டோவியம் ரொம்ப பண்ணுவாரு. கோடு கோடா போட்டு ஆர்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ஓவியம் பண்ணுவாரு. அவர்ட்ட குடுக்குறாரு. ஒரு பேப்பர் குடுத்து பண்ண சொல்லுது. 5 நிமிஷத்துல ஒரு ஒரு சர்வர் வந்து டீ கப் எடுத்துட்டு வர்ற மாரி ஒரு ஆர்ட் பண்ணி குடுத்துடுறாரு. அப்ப அந்த பெண்மணி கேட்குறாங்க. குடுத்துட்டு கீழ $10,000 எழுதுறாரு. 5 நிமிஷம் தான் வரைஞ்சீங்க. இதுக்கு $10,000 சார் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி ஆச்சரியமா கேக்குது. அட ஏம்மா இத கத்துக்க 50 வருஷம் ஆச்சு. 5 நிமிஷம் இல்லன்னா. இத நான் வரையறதுக்கு எனக்கு 50 வருடங்கள் ஆச்சு. ஃபாஸ்டர் இட் வாஸ் நாட் எ நார்மல் பின் லெவல். பிரான்ச் டைரக்டர் ஒண்ணும் நார்மல் பின் லெவல் கிடையாதுங்க. குளோபல் ஷேர்ல இருந்து 4% ஃபர்ஸ்ட் ராயல்டி அச்சீவ் பண்ற இடம். சாதாரண பின் லெவல் கிடையாது. அப்ப ஈச் அண்ட் எவ்ரி பின் லெவல், ஈச் அண்ட் எவ்ரி பிவி, ஈச் அண்ட் எவ்ரி பெர்சன் நீங்க வேல்யூ பண்ண தான் குரோத்த நீங்க பார்க்க முடியும். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றாரு. சாமர்த்தியசாலிகளை நான் வேலைக்கு வச்சுட்டு பிரில்லியன்ஸ் எல்லாம் வேலைக்கு வச்சுக்கிறாராமா. ஆப்பிள் ஓனரு. அவங்ககிட்ட நான் என்ன பண்ணணும்னு கேட்டு செய்யறாராமா. விக்டோரியா மேடம் கிட்ட இந்த லாஜிக் நான் பார்த்திருக்கேன். அறிவு எங்க இருந்தாலும் தேடி எடுத்துருவாங்க. அவங்க என்ன பின் லெவல் யார் என்னன்னு பாக்குறது. எங்க இருந்தாலும் யாருகிட்ட இருந்தாலும் லட்டு மாதிரி தூக்கிடுவாங்க. எடுத்துக்குவாங்க. தேடி போய் கத்துக்கிறாங்க. சேலம் அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு எவ்வளவு அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணிருக்கு. சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் யுனிவர்சல் கிரவுன் டபுள் கிரவுன் டைரக்டர், பென்ஸ் கார் அச்சீவர். எவ்வளவு சொல்றோம். ஃபர்ஸ்ட் 8.5 லட்சம் ரூபாய் இன்கம் வாங்கின ஒரு பெண்மணி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ண தெரியாதா? சாமர்த்தியசாலிகளும் அறிவாளிகளையும் வச்சு ஒரு ப்ரோக்ராம எவ்வளவு ஈஸியா பண்றதுன்னு சொல்லி கிரவுன் மீட்டிங் 4 முறை போட்டு 5 முறை போட்டு சஜஷன் கேட்டு பண்ணாங்க. அறிவாளிகளை அமர்த்தி அவங்ககிட்ட நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டு செஞ்சுக்கிறது பெரிய விஷயம். ஈஸி அது. சோ இந்த நேரத்துல வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சைல்ட்ஹுட் மென்டாலிட்டில இருக்கிறது, குழந்தை மனநிலையில இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு டியூஸ்டே ட்ரைனிங்ல ராஜன் சார் சொன்னது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. உங்களுடைய நம்பிக்கைகள் எங்க இருந்து பிறக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, ராஜன் சார் சொல்றாரு, 90% உன்னுடைய நம்பிக்கை நீ குழந்தையா இருந்தப்பவே உனக்கு கிடைச்சிருச்சு. இருட்டா இருந்தா அங்க பேய் இருக்கும். இருட்டா இருந்தா பயம். நிலாவை பார்த்தா அங்க ஒரு பாட்டி வடை சுட்டுது. இதெல்லாம் குழந்தை காலத்துல ஏற்பட்ட நம்பிக்கைகள். குழந்தை பருவத்துல குழந்தை விழுந்தா எந்திரிக்கும் போது ஈயோ கிடையாதுங்க. அது பாட்டுக்கு விழுந்தா எந்திரிச்சு எத்தனை தடவை விழுந்தாலும் எழும். நம்ம கீழே விழுந்தா திரும்பி பார்த்து இந்த பக்கம் யாராவது நம்மள பார்த்துட்டாங்கன்னு பார்த்த பிறகுதான் நம்ம எந்திரிக்கிறோம் தெரியுமா? அப்ப குழந்தை மனநிலை ஒரு தலைவனுக்குரிய மனநிலை என்னன்னா குழந்தை மனநிலை. குழந்தை வந்து நிறைய கத்துக்கும், ஈகோ பார்க்காது, எத்தனை தடவை உந்திரிச்சாலும் எந்திரிச்சோம், இன்னசென்ட்டா இருக்கும். அப்ப குழந்தை மனநிலையில இருக்கணும்னு சொல்லி நம்மளோட கிரேட் மென்டர் ராஜன் சார் சொல்லி கொடுத்துக்கிறாரு. ஏன்னா குழந்தை மனநிலையில நிறைய நம்பிக்கைகள் பிறக்கும். அந்த குழந்தை இதை காட்டி என்ன சொன்னாலும் நம்பும். காக்காயை காட்டி நீ வந்து ஈகிள்னு சொன்னாலும் அந்த குழந்தை நம்பும். அந்த ஆட்டிடியூட் தான் இப்ப தேவையான ஒரு ஆட்டிடியூட். தரமான உறவுகளை இப்ப நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். நம்மள டிஸ்டர்ப் பண்ற எதுவா இருந்தாலும் நம்மள நோக்கடிக்கிற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் பக்கத்துல வச்சு கூடாது. இப்போ இந்த பின்னாடி சீட்ல உட்காந்துட்டு லெஃப்ட்ல திரும்பு, ரைட்ல திரும்பு, வேகமா போ, இவ்வளவு ஸ்பீடு போகாத, சதா தொணத்துட்டே ஒரு கூட்டம் வரும் பாருங்களேன் பின்னாடி உட்காந்துக்கிட்டு. இதுல ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுங்களா? அவங்க யாருக்கும் வண்டியே ஓடுது முன்ன பின்ன நெட்வொர்க்கே பண்ணிருக்க மாட்டாங்க. நம்மள கைட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. நான் சொல்றேன் பின்னாடி எப்படி உட்காந்து தொணத்துட்டு வந்தாங்கன்னா ஓரமா வண்டியை நிறுத்தி இறக்கி விட்டு வந்துருன்ற. ரொம்ப சந்தோஷமா இறக்கி விட்டு வந்துருங்க. நாலு வீல் காத்து சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்க வேண்டிய நேரம் இப்ப. ஸ்பீடு எடுக்கிறோம். சரியான லீடர்ஸ் கூட தான் இப்ப நீ சூஸ் பண்ணி 4 லைன்ல ஒர்க் பண்றோம் அல்லது 3 லைன்ல ஒர்க் பண்றோம், 6 லைன்ல ஒர்க் பண்றோம், 8 லைன்ல ஒர்க் பண்றோம்னா சரியான நபர்களோட தான் நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கியான்ற சமநிலையை நீ உறுதிப்படுத்த வேண்டிய தருணத்தில் இப்ப இருக்கிறோம்.
அதுக்கு நான் இப்ப ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறேங்க. ஒரு நம்ம என்னோட வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல இருந்தாலும் மொபைல் எடுத்துட்டு உட்காந்து அப்பாயின்ட்மென்ட் பேச ஆரம்பிச்சுருவேன். ஒரு பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஒரு ப்ராஸ்பெக்டிங், ஒரு Zoom மீட்டிங் எங்க போனாலும் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணுவேன். ஃபோன் எடுத்துட்டு நேரா பெட்ரூம்குள்ள போய் ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்து நான் பண்ண ஆரம்பிச்சுருவேன். இப்ப அப்படி பண்றத விட்டுட்டேன். அதுக்குன்னு ஒரு இடம் செட் பண்ணியிருப்பேன். ஒரு ரூம்ல ஒரு இடத்த செட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன டேபிள், ஒரு சேர், ஒரு லேப்டாப் ஒரு இடத்துல ஓரமா உட்காந்துக்கிட்டேன். டீச்சருக்குன்னு ஒரு உட்கார்றதுக்கு இடம் இருக்குல்ல, வகுப்பறையில. ஒரு பள்ளியில ஒரு தலைமை ஆசிரியர் உட்கார்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல. அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த பணியை செய்யும்போது ஒரு எக்ஸைட்மென்ட் கிடைக்குதுங்க. நான் அத பார்த்தேன். அதுக்கு பேர் மேஜிக் கார்னர். என் வீட்ல ஒரு வெஸ்டீஜ் மேஜிக் கார்னர் வச்சிருக்கேன். இப்ப அந்த இடத்துல மட்டும் தான் உட்கார்ந்து பேசுறது. அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாலே நமக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு தெரியுது. அங்க ஒரு ஆர்டர் ஃபார்ம், ஒரு பேம்ப்ளெட்ஸ், கேட்டலாக்ஸ் அது சம்பந்தமான விஷயங்கள் ஒரு 4, 5 அங்க வச்சுட்டு, அதுதான் என் இடம். அந்த அந்த இடத்துல உட்கார்ந்தா வொர்க் ஸ்டார்ட் ஆயிடணும் அப்படிங்கிறத செஞ்சிருக்கேன். டாப் கியர் போட வேண்டிய தருணங்க இது. இப்ப முன்னாடி கண்ணாடிய பார்த்தாச்சு, பின்னாடி மிரர பார்த்தாச்சு, சைடு மிரர பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. பின்னாடி சீட்ல தொண தொணன்னு இருக்கிறவங்கள இறக்கியும் விட்டாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? டாப் கியர் போடணும். இல்ல ஸ்பீடு போடு எடுக்கணும்ல? எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். டாப் கியர் போட போறோம். சீட் பெல்ட் போட்டுக்கணும். ஸ்பீட் எடுத்துருக்கோம்ல? ஸ்பீட் பெல்ட் போடணும். இங்க ஸ்பீட் பெல்ட்ங்கிறது சிஸ்டம். ஏன்னா வேகமா செய்யும்போது சில தவறுகளை நம்மளே அறியாம நம்ம செஞ்சிருவோம். அப்ப சிஸ்டத்தை கெட்டியா கையில புடிச்சுக்கணும். இதுக்கு ஈஸி ஃபார்முலா ஒண்ணு சொல்லிட்டுங்களா? நம்மளோட ஆக்டிவ் அப்ளைன் பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கிற அப்ளைன் இருக்காங்கல்ல, அவங்க தான் சிஸ்டமே. அவங்கள கெட்டியா புடிச்சுக்கணும். அவர் சிஸ்டத்தோட தான் இருப்பாரு. சிஸ்டத்தை தாண்டி ஒரு விஷயம் பண்ண மாட்டாரு. ஏன்னா அதனாலதான் அவர் ஜெயிச்சிட்டு இருக்காரு. நம்மளோட ஆக்டிவ் அப்ளைன் யாரோ அவங்க தான் சிஸ்டம் கெட்டியா புடிச்சு. சிஸ்டத்தையும் கெட்டியா புடிச்சிங்க. என்னதான் லக்ஸரி காரா இருக்கட்டுமே, 50 லட்சம் ரூபாய் காரா இருக்கட்டும், நம்ம வெல் ட்ரெயின்டு பர்சனா இருக்கட்டும், ஹைவேஸ்ல தான் போறோம். ஸ்பீட் பிரேக்கர் இருக்குமே. கிருஷ்ணகிரில மழை இல்ல. ஆனா ஆம்பூர்ல மழை. நான் இங்க இருக்கும்போது ஹைவேஸ் தான் ரோடு சூப்பரா இருக்குது. அங்க மழை பெஞ்சுட்டு இருக்குது. திடீர்னு ரோடு டேமேஜ் ஆயிருக்கலாம். நமக்கு தெரியாது. சீட் பெல்ட் போட்டுக்கணும். ஸ்பீடா போறப்ப சீட் பெல்ட் போட்டுக்கணும். சோ சிஸ்டத்தை ரொம்ப கரெக்டா இப்ப புடிக்கணும். 2 விஷயங்கள் வாழ்க்கையில திரும்ப வரவே வராது. நம்மளோட டைம், நம்மளோட உழைப்பு. இத திரும்ப நம்மளால பெறவே முடியாத விஷயம். இத 2யும் தான் வெஸ்டீஜ்ன்ற வெஹிக்கிள்ல இப்ப நம்ம குடுக்க போறோம். குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ரூ. 5 போட்டா ரூ. 10 எடுக்கணுங்க. இதுவரைக்கும் அப்படி எடுத்திருந்தோம். இப்ப ரூ. 5 போட்டா ரூ. 20 எடுக்க முடியும். 7 வகையான வருமானம் போய் இப்போ 9 வகையான வருமானம் மாறி, குளோபல் ஷேர் எல்லாம் மாறி, ஒரு பெரிய கூட்டத்துக்கு பணம் குடுத்துட்டு இருந்தத பிரிச்சு, சின்ன கூட்டத்துக்கு பெரிய பணத்த குடுத்தாரு. டைரக்டர் போனஸ மாத்துனாரு. அவ்ளோ விஷயங்கள் மாடிஃபை பண்ணியிருக்காரு. அப்ப நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயங்களை இப்போ விக்டோரியா மேடம் மாதிரி ஒரு சோப்ல எத்தனை லட்சம் எடுக்கணும்னு சொல்லி தர்றதுக்கு வேற ஆளே கிடையாதுங்க. ஒரு குக்கிங் ஆயில எப்படி ப்ரமோட் பண்ணணும், எப்படி எடுக்கணுங்கிறது வந்து அவங்கள விட வேற யாரும் சொல்லியே தர முடியாது. ஒரு ப்ராடக்ட்ல எப்படி பணம் பண்ண முடியும், ப்ராடக்ட்ல எப்படி பிசினஸ் கொண்டு வர முடியும், டீம் பில்ட் பண்ண முடியும், எல்லாத்தையும் சொல்லி குடுத்துருவாங்க. அத சொல்லி குடுத்துற முடியும். ஆனா இதையெல்லாம் நம்மள தான் சரி பண்ணிக்கணும். இத அவங்களால சரி பண்ண முடியாது. ஏன்னா இது நமக்குள்ள ஏற்பட வேண்டிய இன்னர் குரோத். தொண தொண ஒருத்தன் தொணத்திட்டே இருக்கிறான். அவனை இறக்கி விடணும், நீ தான் முடிவு பண்ணணும். மேடம் இறக்கி விட முடியாது. நான் இறக்கி விட முடியாது. வெற்றி தருக்கக்கூடிய விஷயம் உன் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அத நீ சரி பண்ண வேண்டிய இடத்துக்கு நீ வந்துட்ட. சோ கடந்து வந்த பாதையை பார்த்துட்டோம். முன்னாடி வந்த பாதையை பார்த்துட்டோம். தெளிவா பார்க்கிறோம். கவனத்தோட பார்க்கிறோம். ஃப்ரண்ட் மிரர்ல. ஆனா இந்த கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்களேன். கடவுளால நீ வழிநடத்தப்பட்டிருக்கன்றது உனக்கு தெரியும். இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்ல. நீ எனி பின் லெவல் பிரான்ச் டைரக்டரா இருக்கட்டும், ஸ்டார் டைரக்டரா இருக்கட்டும், என்ன லெவல்ல இருக்கட்டும். இல்ல இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணி. இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருந்தாலும் அது உன்னை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சது அவரு. எவ்ரிதிங் காட்ஸ் பிளான். நீ வரல. அவர் கூட்டு வந்திருக்காரு. இவ்வளவு தூரம் வழி நடத்திட்டு வந்தவரு இனிமேலும் வழி நடத்துவார். இனிமேலும் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறது அவர்தான். அவர்தாங்க நமக்கு பார்ட்னர். நம்மள இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சவர் தான் நமக்கு பார்ட்னர். சோ இவ்வளவு விஷயங்கள் ஒரு வண்டியில பயணப்படும் போது நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. வெரி இன்ட்ரெஸ்டிங் இல்ல?
சாதாரண ஒரு சைட் மிரர் அதுக்கு எவ்வளவுக்குள்ள விஷயம் இருக்குல்ல. சாதாரணமா பேக் மிரர்ன்னு பார்த்தோம். நம்மளோட வாழ்க்கையில ஒரு பேக் மிரர் இருக்குல்ல. நம்ம வெஸ்டேஜ் பயணத்துல ஒரு பேக் மிரர் இருக்குல்ல. எப்படி பார்க்கணும்? எத டெலீட் பண்ணணும்? எத வச்சுக்கணும்ங்கிறது இருக்குல்ல. இப்பல்லாம் நான் குளோசிங்ல ரொம்ப கவனத்த குடுத்துட்டு இருக்கேன். ஒரு மீட்டிங் ஆகட்டும், ஒரு 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 ப்ராஸ்பெக்டிங்கா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு 1 to 1 இருக்கிறப்போ, குளோசிங்ல ரொம்ப கவனத்த வைங்க. தொண்ட தண்ணி போக பேசியிருப்போம். டேக்கன் ஃபார் கிராண்டட்ன்னு சொல்லுவார்ல வைத்தியநாதன் சார். மறக்கவே முடியல அவருடைய வார்த்தைகள்லாம். ஓகே, ஐ கால் யூ பேக்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பான். தொண்ட தண்ணி போக பேசியிருப்பீங்க. குளோசிங் சரியா குடுக்காததுனால, ஓகே ஐ கால் யூ லேட்டர். சரியா குடுத்திருந்தீங்கன்னா, அந்த சேல்ஸும் சரி, அந்த பிசினஸும் சரி குளோஸ் ஆயிருக்கும். சொல்றாங்கல்ல, விக்க கூடாது. நம்மள சேல்ஸ்மேன கண்டா தான் பிடிக்கலையே. விக்க கூடாது. ஆனா வாங்க வைக்கணும். ஆர்வத்தை தூண்டணும். அப்போ எந்த இடத்துல அத பண்ண முடியும்? குளோசிங்ல பண்ண முடியும். நான் ஆரம்பத்துல எப்படி தெரியுங்களா குளோசிங் பண்ணிட்டு இருந்தேன்? அசம்ப்ஷன். இப்ப நம்ம ஆளுங்களும் அப்படித்தான் நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஆக்சுவலா ரூ. 3000 அவனுக்கு ப்ராடக்ட் தேவையா இருக்கும். நம்மலாம் அசம்ப்ஷன் பண்ணிட்டு ரூ. 1000 சேல்ஸ் குளோசிங் முடிச்சிடுறது. ப்ராடக்ட் போட்டு முடிச்சு ரூ. 2,00,00,000 டர்ன் ஓவர் பண்ண ஒரு திருப்தியில சேல்ஸ் முடிக்கிறது. அந்த பிரசன்டேஷன் முடிக்கிறது. அசம்ப்ஷன்ல பண்ணிடுறது. நான் அத தப்பு நெறைய பண்ணியிருக்கேன். இவங்க வாங்க மாட்டாங்க. ஆப்ஷன் இருக்குல்ல ஒரு குழந்தைகிட்ட கேட்கிறோம்ல. சாமி உனக்கு சாக்லேட் வேணுமா? ஐஸ்கிரீம் வேணுமா? என்ன கேட்கும்? 2ம் கேட்கும். ஆப்ஷன முன்னாடி வச்சிரு. அழகா வரிசைப்படுத்து. நான் ஏற்கனவே சொல்லுவேன்ல, கார்னிஷ் பண்ணி வச்சிரு. அவன் எது வேணுமோ அவங்களே எடுத்துக்கிறாங்க. நீ ஏன் அசம்ப்ஷன்ல ஆப்ஷன் குடுக்குற? நான் இத இப்ப சரி பண்ணிட்டு இருக்கிறேன். டீம்லயும் ரொம்ப குளோசிங்ல எப்படி குளோஸ் பண்ணணும்ன்றத நெறைய இப்ப கத்து குடுத்துட்டு இருக்கிறேன். என்ன பண்ணணும்? என்ன பேசணும்? அப்படின்றத கத்து குடுத்துருக்கேன். யாருக்கும் தயவு செஞ்சு சஜஷன்லாம் சொல்லவே சொல்லாத. ப்ராடக்ட்டோட வேல்யூஸ சொல்லுங்க. சஜஷன் அவங்க எடுப்பாங்க. வேணா இந்த ஸ்கின் டைப்புக்கு இந்த காம்பாக்ட் பவுடர் போட்டா கரெக்ட்டா இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் போட்டா கரெக்ட்டா இருக்கும். இது சஜஷன் சொல்லலாம். நம்ம ஆளுங்க சஜஷன் சொல்றேன்ற பேர்ல ஒருத்தன காலி பண்ணிட்டு தான் வர்றதே. நான் கூட அந்த தப்பு பண்ணியிருக்கேங்க. இப்போ ஒரு குளோசிங் பண்ணணும். இப்ப நம்ம தெரியுமா? இப்படி நெறைய அசம்ப்ஷன்ல குளோஸ் பண்ண முடியும். நெறைய குளோசிங்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. நெறைய நம்ம கத்துருக்கோம். நெறைய மேடம் ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்காங்க. வைத்தியநாதன் சார்லாம் வச்சு நெறைய ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க. குளோசிங் எப்படி பண்ணணும்னு ராத்திரி 12 மணி வரைக்கும் சொல்லிக் குடுத்துருக்காரு. அர்ஜென்சியா குளோசிங் குடுத்துட்டு இருக்கிறேன் இப்ப. இன்னைக்கு ஆஃபர் முடிஞ்சு போயிடும். இந்த லாஸ்ட் டேட் இந்த மாசம் இத பண்ணீங்கன்னா இது கிடைக்கும். அப்படின்னு சொல்லி அர்ஜென்ட் குளோஸ் பண்ணணும் இப்போ. இரும்ப எப்ப அடிக்கணும்? சூடா இருக்கும்போது அடிக்கணும். ஆற விட்டீங்கன்னா, நீ என்ன மெட்டீரியல் செய்யறதுக்காக இரும்ப சுடு பண்ணியோ, அது கிடைக்காது. வராது. அதே மாதிரி பேசுறப்ப, பிரசன்டேஷன் அப்போ பொருள் வாங்குறாங்களோ இல்லையோ, மக்கள் உங்கள வாங்கிட்டு இருக்கிறோம். என்ன வாங்கிட்டு இருக்காங்க. நான் போய் பேசுறப்போ, என்னதான் வாங்குறாங்க முதல்ல. பீப்பிள் பை யூன்னு வாங்கல்ல. பீப்பிள் டோன்ட் பை த ப்ராடக்ட். பீப்பிள் பை யூன்னு சார். உங்கள தான் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த சோப் நீங்க ப்ரமோட் பண்ண சோப்ப வாங்கி குளிச்ச பிறகு தான், அந்த ப்ராடக்ட்டினுடைய தரம் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தென்றல் தான் தெரியும். விக்டோரியா மேடம் தான் தெரியும். அந்த ப்ராடக்ட்ட தொட்டு யூஸ் பண்ணி பார்த்த பிறகு தான், அதுக்கு மேல பிலீஃப் வரும். அது முன்னாடி வரையும் நம்ம வார்த்தைகள்ல குடுத்த நம்பிக்கை மட்டும் தான் உள்ள இருக்கும். அப்ப அப்ப ரொம்ப சரியா நம்ம குடுக்க வேண்டிய தருணத்துல இப்ப இருக்கோம். நான் அந்த இடத்துல இருந்தா, இந்த வார்த்தைகள சொல்லி இத புரிய வச்சா நான் ஏத்துப்பனா? ப்ராஸ்பெக்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல தன்னை நிறுத்தி ஒரு விஷயத்த பதிவு பண்றதுக்கு இப்ப நான் டீமுக்கு எஜுகேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன கிடைக்கும்னு அவன் கேட்கிறான்ல, அத அட்ரஸ் பண்ணியிருக்கியான்னு கரெக்ட்டா பார்த்துக்கணும். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால சரி, இந்த பிசினஸ் ஆப்ஷன் நான் எடுக்கிறதுனால சரி, எனக்கு என்ன கிடைக்கும் இதுல? எனக்கு என்ன நான் இந்த கரியர்ல இருக்கேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு இதுல என்ன பெனிஃபிட்ன்றத நீ சரியா அட்ரஸ் பண்ணியிருக்கியான்னு நீங்க பார்த்துக்க வேண்டிய தருணம் இப்ப. அந்த அட்ரஸ் பண்ணலைன்னா, தொண்ட தண்ணி போக பேசுனது வேஸ்ட். இதுல தான் நம்ம ஆளுங்க இப்ப மிஸ் பண்ணிடுறாங்க. நெறைய கத்துக்குறோம். நெறைய விஷயங்கள் ட்ரெய்னிங் எடுத்துக்கிறோம். அப்ளையன்ஸ் கிட்ட மீட்டிங், ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்றோம். ஆனா சின்ன விஷயத்துல கோட்ட விட்டுறோம். ஜியோலாம் வீடு வீடா வந்து வாங்க யாரையுமே சொல்லலங்க. வாங்க வச்சான். ஓடி போய் நம்ம தான் ஜியோ வாங்கணும். அதுல இருக்கிற விஷயங்கள மட்டும் தான் குடுத்தான். ஜியோ கம்பெனி.
அந்த மாதிரிதான் உள்ள இருக்கிற விஷயங்களை வந்து தெளிவா கொடுக்க வேண்டிய விஷயத்துல இப்ப இருக்கும். இப்ப நான் ரொம்ப கவனமா டீமுக்கு எஜுகேட் பண்ணிட்டு இருக்க விஷயம் என்ன தெரியுங்களா? ரொம்ப பாசிட்டிவா பேச டீமுக்கு பழகியிருக்கேன். நானும் மாறி இருக்கேன். பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு அரசனுக்கு வந்து கனவு வந்துச்சாமா. வாயில இருக்கிற பல்லு முழுக்க முழிச்சு பொக்கவாயா இருந்துட்டு இருக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி பொக்கவாயோட சிரிக்கிற மாதிரி வந்து ஒரு கனவு வந்துச்சாமா. ரொம்ப பயமாயிட்டு ஒரு அரண்மனை ஜோசியரை கூப்பிட்டு கேக்குறாப்ல, எனக்கு இந்த மாதிரி கனவு வந்திருக்கு, என்ன பண்றது, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவரு இப்ப ஜோசியம் பார்த்துட்டு அவருடைய கட்டத்தை பார்த்துட்டு சொல்றாராம், உங்களுடைய குடும்பம் இறக்கறதுக்கு முன்னாடியே நீங்க இறந்துருவீங்க. ரொம்ப கோபம் வந்தது அரசன். புடிச்சு சிறையில போட்டுறான். மரண தண்டனை கொடுத்துடுறான். சரி இவன் சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்குமோ, சரி வேற ஜோசியரை கூப்பிட்டு அப்படின்னு வேற ஒரு ஆளை கூப்பிட்டு கேக்குறாப்ல. அவன் உஷாராயிட்டான். நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க குடும்பம் இருக்கும். உங்களுக்கு பிறகுதான் உங்க குடும்பம் இறந்து போவாங்க. கன்டென்ட் ஒண்ணுதான், சொன்ன விதம் வேற. பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ். ரொம்ப பசியா இருக்குன்னு கூட சொல்லக்கூடாதாங்க. இப்ப சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தான் சொல்லணுமா. ஏன்னா நம்ம எதை தேடுறோமோ அது நம்மள தேடுதுன்றாங்க. நம்ம எதை கொடுக்குறோமோ அது நம்ம திருப்பி கொடுக்குது டிவைன். அப்ப பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ். ஏன்னா இப்ப ஸ்பீட் எடுக்கிறோம், அவசரமா பண்றோம் வேலைய, டபுள் த ஸ்பீட் எடுக்கிறோம். வார்த்தைகளை சிந்திடக்கூடாதுல்ல, கத்தி மாதிரி இல்ல. ஏன்னா கடவுள் தப்பு பண்ணா கூட இன்னைக்கு மன்னிச்சிடறாங்க. அப்ளைன் தப்பு பண்ணா மன்னிக்கிறதே இல்ல. டவுன்லைன்ஸ் அது ஏன்னு தெரியல. அவரும் மனுஷன் தானே அப்படின்ற ஆட்டிடியூடே வரல. கடவுள் தப்பு பண்ணா கூட மன்னிச்சிடறாங்க. ஏன்னா அப்ளைன் மேல அப்படி ஒரு புரிதல், அப்படி ஒரு நம்பிக்கைங்க. அப்ளைன் தப்பே பண்ண மாட்டாங்க. தவறு பெருசாலாம் நடந்துறது இல்ல. சின்ன வார்த்தைகள்ல வந்து தப்பு நடந்து போயிடுது தெரியுங்களா? வார்த்தைகளை மாத்தி ஒரு ஒரு வேர்டு வந்து ஹர்ட் பண்ணிடுச்சுன்னா முடிஞ்சுச்சு சோலி. இந்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் ஒருத்தர் இருக்காருல்ல, மதுரை ஆண்ட அரசன். கல்வனை கொண்டு சிலம்பை கொணர்க. இததான் சொல்லியிருக்கணும் அந்த ஆளு. கல்வனை கொண்டு சிலம்பை கொணர்க. டங்கு ஸ்லிப் ஆகி கல்வனை கொன்றுன்ட்டாரு. கோவலன் உசுறு போயிருச்சு. கொன்றுன்னு சொல்லிட்டாருல, போய் அவன் கதையை முடிச்சிட்டாங்க. இது தெரிஞ்சு அவர் பொண்டாட்டி கோவப்பட்டு தீர்ப்பு சொன்ன மன்னனை மட்டும் தண்டிக்காம அந்த ஊரையே எரிச்சிருச்சு. சோ சரியான முடிவெடுக்கல, சரியான வார்த்தைகள்னால நம்ம மட்டும் பாதிக்கப்பட போறதுல, நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் பாதிக்கப்பட்டுறாங்கிறத இங்க ஒரு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய நேரம். நம்ம எதை செஞ்சாலும் நம்ம டீம் பாதிக்கும், நம்ம ஒரு குடும்ப தலைவன் சரியான முடிவெடுக்கலன்னு வச்சுக்கீங்களேன், பினான்சியலா அந்த குடும்பம் சஃபர் ஆயிடுது, தலைமுறையே பாதிச்சிருது. அந்த தலைவன் முடிவெடுத்து அந்த குடும்பத்தை சிறப்பா வழி நடத்தி இருந்தாருன்னா அந்த குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கும். அவர் முடிவெடுக்க தவறுனதுனால அந்த குடும்பமே பாதிச்சிருது. சோ நம்ம செய்யக்கூடிய விஷயம் நம்மளை மட்டும் பாதிச்சுட்டா பரவாயில்ல, நம்ம சுற்றி உள்ளவர்களையும் பாதிக்குது. அப்படிங்கிறப்ப சில விஷயங்களை ரொம்ப கவனமா கையாள வேண்டியது இருக்கு. பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ். வார்த்தைகளை மட்டும் 2 பக்கம் கத்திங்க. அது எந்த பக்கம் வேணா புருஷன்கிறவனையும் குத்திரும், நம்மளையும் பாதிச்சிரும். எஸ்பெஷலி அப்ளைன் கிட்ட பேசுறப்பெல்லாம் ரொம்ப பிளஸிங்கா பேசுங்க. ராங் பிளஸிங் எல்லாம் வாங்கிடாதீங்க. சும்மா சின்ன கருக்குன்னு அப்ளைன் மனசு வலிச்சிச்சுன்னா கூட அதுக்குரிய நிச்சயமா நம்ம அனுபவிச்சுக்க வேண்டியே வரும். டவுன்லைன் கிட்டயும் அப்படித்தான். பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ். இப்ப ரொம்ப இந்த க்ளோசிங்லயும் பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ்லயும் நான் ரொம்ப கையாண்டுட்டு இருக்கேன். எப்படி பேசணும்னே நைட் செஷன் 9 to 9:45 நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். எப்படி பாசிட்டிவா ஒரு வார்த்தையை சொல்றது. குண்டா இருக்க அதனால ஒல்லியாகணும், வெஸ்லிம் வேணும்னு ஆசைப்படக்கூடாதான். அழகாகணும், அதுக்காக வெஸ்லிம் எடுக்கணும்னு யோசிக்கணும். குண்டாகணும்னு எடுத்து யோசிச்சீங்கன்னா, குண்டு ஆகிறது, பாடி வெயிட்டா இருக்கிறது அப்படின்றது நெகட்டிவ் வேர்டு, நெகட்டிவான ஒரு விஷயம். அது நீங்க அதை பதிவு பண்ணி பண்ணும்போது இன்னும் அதிகமா நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன், நல்லாகணும் நினைக்கவே கூடாதான். அப்படி நான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணுமா? அப்பதான் அந்த ஆரோக்கியம் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மீண்டும் நீ நோய்வாய்ப்படுவாய். நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு நீ சொன்னீங்கன்னா நிறைய ஆரோக்கியமா இருப்பேன். அவ்வளவுதான் விஷயம். ஆஃபர்ஸ்
எவ்வளவு பேர் நம்ம இதுல அவேர்னஸா இருக்கிறோங்கிறத இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். நான் நிறைய அவேர்னஸ் ஆயிட்டேன். ஆரம்பத்துல நான் நிறைய ஆஃபர்ஸ்ல வந்து பெருசா நான் யோசிச்சுக்க மாட்டேன். அத பெருசா யூஸ் பண்ண மாட்டேன். இப்ப ஆஃபர்ஸ வந்து என்ன காரணம் தெரியுங்களா? ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுட்டே இருக்கிறான். ஏன் தெரியுங்களா? வெற்றிங்கிறது ஒரு போதை மாதிரி. ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டோம்னா திரும்ப திரும்ப ருசிக்க தோணுது. போதை மாதிரிங்க அது. ஒரு தடவை ஜெயிச்சுட்டா ஜெயிச்சுட்டே இருக்கணும்னு தோணும். ஒரு தடவையாவது நீ ஜெயிச்சிரு அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் ஆஃபர்ன்றத மறந்துடாதீங்க. எழுதி வச்சுக்கீங்க. பக்கத்துல நோட் இருக்குதுதான். டீம் இல்ல பெருசா. இப்பதான் உள்ள வந்திருக்க. உன்னாலயும் டைரக்டா கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ராயல்டி அடிக்க முடியும். 4500 பிவி ஃபாஸ்டா டைரக்டர் ஆஃபர் கொடுத்திருக்கான். 2250 பிவி பண்ணாலுமே நீ ஃபாஸ்டா டைரக்டர். ஒரு தடவை அந்த ருசி வெற்றின்ற ஒரு ஒரு கனியை சுவைச்சிட்டேன்னா நீ எப்பவுமே ஜெயிச்சிட்டு இருப்ப. 2 வருஷம் கழிச்சு பிசினஸ்குள்ள இப்ப திரும்ப ஒரு ரீபேக் ரீஎன்ட்ரி கொடுக்குறோம். இந்த நேரத்துல நீ தடுமாறக்கூடாது. தத்தளிச்சிட்டு இருக்கிறோம் உள்ள கிணத்துக்குள்ள விழுந்துட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ ஆத்துக்குள்ள உளுத்துட்டோம். கிணறுக்குள்ள உளுந்து எப்படி மேல வருதுன்னு தெரியல. ஒரு சின்ன கயிறு அனுப்பிச்சிருக்கிறார். ஆஃபர்ன்ற பேர்ல உள்ள கொடுத்துருக்கிற புடிச்சு மேல வந்துரு அப்படின்றார். இதுக்காக தான் வழங்கப்பட்டது ஆஃபர். அவர்கிட்ட நிறைய பிவிக்கு இதுன்னு 1+1 ஆஃபர் எல்லாம் கொடுக்கலீங்க. 100 பிவி ரொம்ப நிறைய பிவி எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு பாலி சாரன்லாம் இங்க ஆஃபர் கொடுக்கல. நமக்காக நீ உன்னோட டீமுக்கு ப்ரூஃப் பண்ணுங்கிறதுக்காக. மேடம் ஏன் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க சேலத்துல. கல்யாண வீடு களைகட்டும்ல. ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம்னா அங்க மங்களகரமான ஸ்மெல் இருக்கும்ல. மல்லிப்பூ வாசனை அடிக்கும், சந்தன வாசனை அடிக்கும், ஜவ்வாது வாசனை அடிக்கும், புத்தம் புது ஆடைகளோட ஸ்மெல் இருக்கும். ஃபங்க்ஷன்ல இதெல்லாம் நடக்கும். அப்ப பாசிட்டிவா ரொம்ப சந்தோஷமா கிடைக்கும். எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். எக்ஸைட்மெண்டோட எந்த விஷயத்தை தொட்டாலும் தொடங்கும். அழுதுகிட்டே ஒரு விஷயத்தை செஞ்சினா நடக்காது. அப்ப எக்ஸைட்மெண்டோட செய்யணும்னா ஃபங்க்ஷன். உன் டீம்ல எக்ஸைட்மெண்டோட பிசினஸ் போயிட்டு இருக்கணும். எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். ஹாப்பியா பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மாசத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஆட் வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், பிராண்ட் டைரக்டர் வந்தாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், எதையாவது ஃபங்க்ஷன் தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த ஆஃபர் பயன்படுத்திக்கங்க. அவ்வளவுதான். இங்க துயரம்ங்கிறது ஒரு விருப்ப தேர்வுங்க. துயரம் என்பது விருப்ப தேர்வுன்னு ஒரு புத்தகத்துல நான் படிச்சிருக்கேன். ஆப்பு எங்க இருக்கோ தேடி போய் நம்மளே உட்காந்துக்கிறது தான். நம்மள தேடி எல்லாம் ஆப்பு வர்றது இல்ல. நம்மளே தேடி போய் எங்க இருக்குதோ அங்க போய் உட்காந்துக்கிறது தான். டஃப்பான கொஸ்டின் பேப்பர்னு ஒண்ணும் இல்ல. படிக்காதவனுக்கு அது டஃப், படிச்சவனுக்கு ஈஸி. விருப்ப தேர்வு கஷ்டமான ஒரு பேப்பர் இருக்குன்னா நீ வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 இது பசங்க எல்லாம் சொல்லுவாங்க பாருங்களேன். இன்டீரியரா கேட்டாங்க, டஃப்பா இருந்தது மேடம். எங்க பசங்க சொல்லுங்க. இன்டீரியரா தான் மிஸ் பாடம் நடத்துச்சு. முதல் லைன்ல இருந்து கடைசி லைன் வரைக்கும் தான் டீச்சர் பாடம் நடத்துனாங்க. அப்புறம் எங்கடா இன்டீரியரா அவுட்டர்னு சொல்லிட்டு இருக்க? எல்லாத்தையும் தான் மிஸ் நடத்துனாங்க. அப்ப எல்லாத்தையும் ஒரு ஒரு லெசன் ஃபுல்லா படிக்க வேண்டியது. எப்படா இன்டீரியர்ன்றீங்க? புக் பேக் படிச்சுட்டு போவான். கடினமான வேலைன்னு எப்போ ஒரு விஷயம் கடினமா மாறிடுது சரிங்களா? சரியான நேரத்துல உரிய காலத்துல நீங்க செய்திருக்க வேண்டிய அல்லது செய்ய தவறிய எளிய விஷயங்களின் ஒரு தொகுப்பு தான் கடினம்னு சொல்றோம். அந்த டைம்ல செஞ்சிருந்தீங்கன்னா அது ஈஸியா இருந்திருக்கும். அந்த டைமை விட்டுட்டு தாண்டி செஞ்சீங்கன்னா அது கஷ்டமா மாறிடுது. நீ என்னப்பா அந்த பிசினஸ்ல அச்சீவ் பண்ணிருக்க? ஏங்க 1 மாசம் தாங்க ஆச்சு. நான் பிரான்ச் டைரக்டர் முடிச்சிருக்கீங்க. அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப ஆஃபர் குடுத்துருக்காங்கல்ல. இப்போ பயன்படுத்திக்க முடியல. டீம் எடுத்து கீழ நெறைய மக்கள கொண்டு வந்து 6 மாசம் கழிச்சு பிரான்ச் முடிச்சு புரியுதுங்களா உங்களுக்கு? ராபர்ட் கியோசாகி போயிட்டு ஒரு மில்லியனர் அசோசியேஷனுக்கு போயிட்டு பேச போனாராம். ஏங்க அவங்க எல்லாம் ஏற்கனவே மில்லியனர், நீங்க என்னங்க போய் சொல்லி தர போறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். பாஸ் அவங்க ஏற்கனவே மில்லியனர்ஸ் பாஸ். நீங்க என்ன பாஸ் சொல்லி தர போறீங்க? சிரிச்சாராம். ஒரு வருஷத்துக்கு 1 கோடி. ஒரு நாளைக்கு 10 கோடி. எது ஈஸி? ஒரு நாளைக்கு 10 கோடி. சாரி ஒரு மாசத்துக்கு 10 லட்சம். ஒரு சிம்பிளா சொல்றேன் பாருங்க.
ஒரு செகண்டுக்கு ₹1, 1 மணி நேரத்துக்கு ₹100. எது வேணும்? வைத்தியநாதன் சார் இதெல்லாம் ரொம்ப அழகா கேட்பாரு. எது வேணும்? இங்க எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது விஷயம் இல்ல. எவ்வளவு ஃபாஸ்டா சம்பாதிக்கிறோங்கிறது விஷயம். அப்படி நீ வேகமா சம்பாதிக்கிறதுக்கு தான் கொடுக்கப்பட்டது ஆஃபர்ஸ். ஒரு நாளைக்கு 84,400 செகண்ட், 87,000 செகண்டோ எனக்கு சரியா தெரியல. நீங்க கால்குலேட் பண்ணிக்கிங்க. இத்தனை செகண்ட் இருக்குது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு. ஒரு செகண்டுக்கு எவ்வளவு சம்பாதிக்க வேணாம், ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோம்ன்றதாவது வெஸ்டீஜ்ல ஒரு கணக்கு இருக்குல்ல. விக்டோரியா மேடம் சும்மா சொல்ல 20 ஹோம் மீட்டிங் பண்ணுவேன், 20 ஹோம் மீட்டிங் பண்ணுங்கன்னு சும்மா சொல்ல. நம்மளுடைய ஒரு மணி நேரத்தினுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி. சோ புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் நமக்கு புரியுது. ஆனா ஆக்ஷன்ல இறங்குறதா ரொம்ப சிரமமா இருக்கு. வேற வழியே இல்ல. நீங்க பண்ணிதான் ஆகணும். எல்லா ஒரு புதிய முயற்சிகளையும் நான் சொன்ன மாதிரி ஒரு தோல்வி இருக்கும், ஒரு அவமானம் இருக்கும், ஒரு தடங்கல் இருக்கும், ஒரு நம்பகத்தன்மை இருக்கும், ஒரு ரிஸ்க் இருக்கும், எல்லாமே இருக்கும். திரும்ப திரும்ப அதை செஞ்சிட்டோம்னா அந்த வழி கிடைச்சிரும். அந்த ரூட் கிடைச்சிரும். காட்டு வழி. யாருமே உள்ள போல. ஒரு 6 மாசமா அந்த பக்கம் போயின்னு வந்து நிக்கிறாங்க. அங்க ஒரு வழி ஒத்தடி பாதை உருவாயிருக்கும்ல. அந்த மாதிரிதான். ஃபர்ஸ்ட் டைம் தான் எல்லாமே கஷ்டமா இருக்கும். அப்புறம் பழகிடும். எல்லாமே சரியாயிடும். சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சரியான நேரத்திலயும் நம்ம இருக்கோம். நம்ம அப்ளைன் கையை கெட்டியா பிடிச்சிக்க வேண்டிய நேரம் இது. நம்மளோட கிரேட் அப்ளைன் விக்டோரியா மேடம் உண்மையிலேயே ஆஃபர் கொடுத்த நாள்ல இருந்து சரி, அவங்க 5000 கோடி டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிளட்ஜ் எடுத்தோம். போயிட்டு பாலி சாரை மீட் பண்ணி கிரவுன் அபவ் எல்லாம் போயிட்டு சென்னையில ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அந்த உறுதிமொழி எடுத்த நாள்ல இருந்து மேடம் எவ்வளவு எல்லாம் யோசனை பண்ணி டீமுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமா பாத்தீங்கல்ல. இந்த ஒரு வாரம் 10 நாளாவே ஒவ்வொரு கிரவுனையும் மார்னிங் ஸ்டேஷன்ல பேச வச்சு அவங்க கிட்ட இருந்த நாலேஜ் எடுத்து எல்லா டீமுக்கும் கொடுத்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியுமோ நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம கொடுக்கணும். சோ நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட ஷேர் பண்ண எல்லா விஷயங்களும் நான் எனக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம். இதை செஞ்சிருக்கிறேன், பண்ணிட்டு இருக்கிறேன், சக்சஸ் கிடைச்சிட்டு இருக்கு. நீங்களும் செஞ்சா உங்களுக்கும் இதெல்லாம் நடக்கும். செய்யுங்கன்னு கட்டாயப்படுத்தல, ஆனா செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்திருக்கேன். சோ தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ வெரி மச். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ மேடம். ஓ தேங்க்யூ மேம். அதாவது வாயடிச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உண்மையிலேயே அது இன்னைக்கு எப்பவுமே தென்றல் மேடம் பேசினாலே எல்லாருமே வாயடிச்சுதான் போவோம். அதாவது காதுகள் ரொம்ப கூர்மையா இருக்கணும். உங்களோட பேச்ச கேட்கறதுக்கு. ஒவ்வொரு வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளைனா இருக்கிறதே ரொம்ப பெருமையா இருக்கு. அ அந்த அளவுக்கு நீங்க சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்னும் நெஞ்ச தொலைக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுல அதாவது அ ஈட்டி பாயுதுன்னு சொல்லுவாங்க. அது உங்களோட வார்த்தைகள்ல இருக்கு. உண்மையிலேயே உங்க டீம் ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிருக்கு. இங்க தென்றல் மேடம் டீம் இருந்தீங்கன்னா, இப்படி ஒரு லீடர் இருக்காங்க. இவங்கள எவ்வளவு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிங்க. உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? எத்தன கால்ஸ் தெரியுமா எனக்கு? மேடம் உள்ள நுழைய முடியல அப்படின்னு. அது என்ன சொல்றது? அந்த அளவுக்கு ஒரு அதாவது அந்த அ அவங்க எந்த ஸ்லைடும் போடல. எதுவுமே இல்ல. ஆனா உண்மையிலே ஒரு ஒரு வார்த்தைகளும் நெஞ்ச போய் தொலைச்சிட்டு வந்துருச்சு. ஆ மேம் என்ன சொல்றது? இந்த மீட் த தேங்க்யூ மேடம். மேனேஜ்மென்ட் ஈவென்ட் முடியிற வரைக்கும் உங்களோட வார்த்தைகள் அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவ இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா மேடம். மேடம் அடுத்த தடவை நான் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங் பண்றேன் மேடம். ஆக்சுவலா எனக்கு ப்ராடக்ட் ட்ரைனிங் தான் சூப்பரா பண்ண வரும். நான் ஒரு தடவை பண்ணி தரேன். கண்டிப்பா பண்ணலாம் மேடம். தாராளமா எனக்கே மேம். ஆசை. நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். உங்களால என்ன அதாவது விக்டரி டீமுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் நீங்க. நாங்க எல்லாருமே அத ஃபீல் பண்றோம். தேங்க்ஸ் அ லாட் மேம். எனக்கு அதான் சொல்றேனே வார்த்தைகளே வரல. வாய் அடைக்க வச்சுட்டீங்க. காலையில 6 மணிக்கு இவ்ளோ எனர்ஜி. இது 10 நாளைக்கு இருக்கும் போல இருக்கு எனக்கு. ஏன்னா, நான் எப்பவுமே நெனப்பேன், என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நெனப்பேன். உண்மையிலேயே இந்த கிரவுன் அண்ட் அபோவ் மீட்டிங் கேட்க கேட்க நான் ரொம்ப மோட்டிவேட் ஆயிட்டு இருக்கேன். அதுல இன்னைக்கு உங்களோட வார்த்தைகள் கேட்கும்போது உண்மையிலே இன்னும் இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு பயங்கரமான ஒரு உற்சாகம் எனக்குள்ள வந்திருக்கு. டிராவல் பண்ணிட்டு லாஸ்ட் வீக் எல்லாம் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு டயர்ட் இருந்துச்சு.
எப்பவுமே டயர்ட் ஆக மாட்டேன். கொஞ்சம் டயர்ட் இருந்துச்சு. உண்மையிலேயே இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி வந்து இன்னும் ஒரு பெரிய வேகம் உங்க பேச்சுல எனக்கு கிடைச்சிருக்கு. நான் உங்களுக்கு என்ன சொல்றது? ஹேட்ஸ் ஆஃப் டூ யூ மேம். தேங்க்ஸ் அ லாட். நீங்க உண்மையிலேயே தேங்க்யூ நான் இன்னைக்கு பிளஸ்டா ஃபீல் பண்றேன் எப்பவுமே. அந்த மாரி இன்னைக்கு தென்றல் மேடம் வந்து விக்டரி டீம் கிடைச்ச ஒரு பெரிய பிளெஸிங். தேங்க் யூ மேம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க் யூ. ரூபன் சார், சேகர் ருக்மணி மேடம். குட் மார்னிங் மேடம். சார் குட் மார்னிங் சார். எக்ஸலண்ட் ட்ரைனிங் மேடம். மேடம் கார்ல பின்னாடி தான் உக்காந்துட்டு போவாங்க. ஆனா அந்த காரை வச்சே ஒரு ட்ரைனிங் எடுத்தாங்க பாருங்க இன்னைக்கு. எக்ஸலண்டான ஒரு ட்ரைனிங் மேடம். சூப்பர். அவங்க பேசும் போதே தென்றல் தான் வரும். ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப கலக்கிட்டாங்க மேடம். தேங்க்யூ மேடம். மேடம் குட் மார்னிங் மேடம். ரியலா ப்ரௌடா ஃபீல் பண்றேன் காலையிலே. ஏன்னா விக்டோரி மேடம் சொன்ன மாதிரி தென்றல் மேடம் நம்ம டீம்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப எக்ஸலண்டா காலையிலே சைடு மிரர், பேக் மிரர், ஃப்ரண்ட் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள்ல வந்து மக்கள் மனசுல ஆழமா பதியிற மாதிரி சொன்னாங்க. எதே விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாத்தீங்களா. பின்னாடி உட்கார்றவங்க தொந்தரவு பண்ணாங்கன்னா நீங்க இறக்கி விட்டுட்டு வண்டியை சோரமா நிறுத்திட்டு இறக்கி விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நாங்க கத்துக்கிட்டோம். காட் பிளஸ் யூ மேடம். மேலும் மேலும் நீங்க இன்னும் நல்லா வளரணும், நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம் மேடம். காட் பிளஸ் யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ரூபன் சார். குட் மார்னிங் தென்றல் மேடம். குட் மார்னிங் சார். வெஸ்டீஜ்ன்ற வெஹிக்கிள எவ்வளவு அழகா, எவ்வளவு நம்முடைய டெஸ்டினேஷன் என்ன, நம்ம எங்க போய் சேர போறோம், அப்போ அதுக்கு தடையா இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி வெளியே விடணும், நமக்கு தேவையான விஷயங்களை எப்படி எடுத்துக்கணும், ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் பின்சீட்ல உள்ளவங்க பேச்சை கேட்டு தான் நிறைய டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. ஸோ நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் ரொம்ப பெர்ஃபெக்டா கரெக்ட். ஏன்னா இதே மாதிரி எங்க அண்ணி ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு டிரைவிங்கே தெரியாது. ஆனா பின்னால உட்காந்து நிறைய கமெண்ட் அடிப்பாங்க. அங்க பாத்து போங்க, இங்க வருது, அங்க வண்டி வருது, இங்க வருது, அது வருது, இது வருது. நான் சொல்லுவேன், வாயை மூடிட்டு இருந்தா உள்ள உட்காருங்க, இல்லைன்னா உங்களை இறக்கி விட்டு போயிடுவேன். ஏன்னா அதை நான் பிராக்டிக்கலா நான் சொன்ன விஷயத்த நீங்க அப்படியே பேசுனீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரியலா நம்ம ஜாலியா நம்ம ஓட்டிட்டு இருப்போம். நம்ம ஜாலியா இன்னைக்கு வெஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மீட் த மேனேஜ்மெண்ட் அப்படின்றதான் நம்மளுடைய ஃபோக்கஸ். ஸோ நம்ம எல்லாருமே மீட் த மேனேஜ்மெண்ட். காலி சாரையும், தீபக் சாரையும், கன்வர் சாரையும் மீட் பண்ணணும், அவங்களோட 2 நாள் இருக்கணும்ன்றதுல எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்கீங்க. ஸோ இருக்கிற ஆஃபர், ஏர் பியூரிஃபையர் ஆஃபர், டபுள் பிவி ஆஃபர், இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஜாயினிங் ஆஃபர் 3 பேரை 100 பிவில கொண்டு வந்தா 1000 ரூபாய். இதெல்லாம் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எல்லாருமே மேனேஜ்மெண்ட் மீட் பண்ணலாம். இன்னைக்கு தென்றல் மேடம் சொன்ன கார்ல எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா பயணம் பண்ணலாம். ஸோ எல்லாரும் இந்த கிரவுண்ட்ஸுக்கு மேல இருக்க எல்லாருமே எந்த அளவுக்கு இப்படி பயணம் பண்ணி இந்த இடத்த அடைஞ்சிருக்காங்கன்றத மற்ற நண்பர்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ விக்டோரியா மேடம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே, குமரவேல் சார். மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் தென்றல் மேடம். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். செமைங் மேடம், சூப்பரா கொடுத்துட்டீங்க. ரொம்ப சொல்லப்போனா உங்களோட வாய்ஸ்ல அந்த கான்ஃபிடன்ஸ் தெரியுது மேடம். அதான் ரொம்ப முக்கியம். எப்பயுமே வந்து நாம வெஸ்டில் கூட வெஸ்டில் நாம இருக்கணும், அந்த உள்ள இருக்கணும், வெஸ்டில் இருக்கணும். அதுமா வாயில மட்டும் பேசாம அந்த ஆர்ட்ல இருந்து மனசுல இருந்து அந்த பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த எவ்வளவு கான்ஃபிடன்ட் மேடம். அந்த கான்ஃபிடன்ட் தான் நம்ம வெற்றியை தீர்மானிக்கும். நம்ம எந்த அளவுக்கு அதை சொல்லுவாங்க, நம்ம எண்ணத்துக்கும் ஆக்ஷனுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்டோ அதான் நம்ம வெற்றிக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. அது நாங்கள் பார்க்கும்போது நான் லாஸ்ட் டைம் நீங்க ஒரு மார்னிங் செஷன் கொடுத்துருந்தீங்க, அதுக்கும் இதுக்கு நிறைய இன்னும் ரொம்ப அப்டேட். அந்த சார் சொன்ன மாதிரி அந்த காரை வச்சு அழகா அந்த ரியர் மிரர், பேக் மிரர், அது மாதிரி ஃப்ரண்ட் மிரர் ரொம்ப முக்கியம். எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. எல்லாம் ரெடி பண்ணா சீட் பெல்ட் மஸ்ட். அதான் எல்லாரும் புரிஞ்சுக்கிற விஷயம். எல்லாம் சூப்பர், எல்லாம் சூப்பரா. நம்ம ஓட்ட போறோம்னா சேஃப்டியா இருக்கணும். கரெக்டா ஊர் போய் சேருனா ரொம்ப முக்கியம் சீட் பெல்ட் சிஸ்டம். அது கரெக்டா மேடம் ரத்தின சுருக்கமா ஒவ்வொரு வார்த்தையிலும் நல்லா மனதில் போய் குத்துற மாதிரி ஒரு பிபிடி இல்லாம இவ்வளவு பேசுறது ரொம்பவும் மிகப்பெரிய விஷயம். அத்தனை பேர் கவனங்கள் சிதறாம அங்க உட்கார ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப அமேசிங்கா கொடுக்குங்க மேடம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேற்று ரொம்ப எக்ஸைட்மெண்டா நான் இருந்தேன். நீங்க மெசேஜ் போட்டிருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. திரும்ப நம்ம விக்டோரியா மேடம் சொன்ன மாதிரி திரும்ப உங்க வாய்ஸ் எங்களுக்கு எல்லாம் கொடுங்க. டெஃபினெட்லி அந்த பிளஸிங் நிறைய உங்களுக்கும் கிடைக்கும். கிரேட் தென்றல் மேடம், கிரேட். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேவமூர்த்தி.
மேடம் வெரி குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். ஆக்சுவலாக நிறைய விஷயம் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன் மேடம் நான். ஸோ அந்த அனலைஸ் பண்ண விஷயம் எல்லாமே எதுலாம் வந்து நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் சொன்னீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேற லெவல் எடுத்துட்டு போறதுக்கு நிறைய ஐடியா கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒரு பவர் பேக்காக இருந்தது. சூப்பர் மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். இன்னொரு பாயிண்ட் மேடம் சொல்லிடுறேன் மேடம், திருப்பி ரீகால் பண்ணிடுறேன் மேடம். சாரி உள்ள வர்றதுக்கு. ஒரு வேல்யூவான பாயிண்ட் படிச்சிருக்காங்க. கடவுள் தப்பு பண்ணா கூட விட்டுறாங்க. எல்லாம் தெரிஞ்ச கடவுள் வந்து தெரிஞ்சா தப்பு பண்ணா கூட விட்டுறாங்க. ஆனா அப்ளைன் தப்பு பண்ணா விடவே மாட்டேங்கிறாங்க. அது மேடம் கரெக்டா சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பா இருக்கும், எல்லா பக்கம் இருக்கும். பட் அது யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். அது அவங்க வளர்ந்து அவங்க ஒரு லீடரா மாறி அப்ளைனா மாறி அவங்க ஒரு பெரிய டீமை லீட் பண்ணும்போது அப்போ கண்டிப்பா நம்ம அப்ளைனோட அருமை அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து எல்லாமே அப்படித்தான் இருக்கும். அதனால அருமையான வேல்யூ பாயிண்ட் தான். பட் அது மாதிரி யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்க உண்மையா இருந்து கடவுளுக்கு உண்மையா இருந்து நம்ம டீமுக்கு உண்மையா இருந்து நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பா அவங்க சீக்கிரம் மாறுவாங்க. மேடம் சொன்னது முக்கியமான பாயிண்ட். நம்ம எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருப்போம், எவ்வளவோ சப்போர்ட் பண்ணிருப்போம். அந்த ஒயிட் ஷர்ட்ல ஒரு புள்ளி விழுந்த மாதிரி சின்ன ஒரு வார்த்தைகள் தெரியாம கூட வந்திருக்கலாம். ஆனா அதுதான் பெரிய ஒரு தவறா, பெரிய ஒரு பிரேக்கா, ஒரு உறவுகள் பிரேக் அடையும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வார்த்தைகள் எல்லாமே கரெக்டா யூஸ் பண்ணணும். அதை தாண்டி தெரியாம வார்த்தைகள் போனா கூட ஓகே அப்படின்னு ஆல் இஸ் வெல்னு போய்க்கணும். தேங்க்யூ தென்றல் மேடம், திருப்பி ஒரு ரீகால் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா மேடம் சொன்னது ஒவ்வொரு ஒரு பாயிண்ட்டுங்க, ஒரு திருக்குறள் மாதிரி தான். ஒரு திருக்குறள் வச்சு ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம். அவங்க பேசின ஒவ்வொரு கண்டென்ட்லயும் ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முடிஞ்சா கூட மேடம் வந்து இந்த செஷனை வந்து திருப்பி கூட இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு யூடியூப்ல சிலவு போக தெரியல, ரொம்ப வெளியே போயிட்டாங்க. அதனால திருப்பி கூட செஷனை வந்து ஒரு 2 days கழிச்சு கூட திருப்பி கூட எல்லாருக்கும் ரீகால் பண்ணலாம். ரொம்ப வேல்யூபான பாயிண்ட் மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ துரை சார். முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. ஆமாங்க துரை சார். ஓகே லீடர்ஸ். மேடம் வெரி குட் மார்னிங். தென்றல் மேடம் வெரி குட் மார்னிங் மேடம். சார் குட் மார்னிங் சார். பயங்கர ஒரு ஒவ்வொரு வேர்டும் நீங்க யூஸ் பண்ண ஒவ்வொரு வேர்டும் அப்படியே வேல்யூபிள் பாயிண்ட் அப்படியே எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது மேடம். டிராவல் எப்படி போகணும், வண்டி எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத அழகா தெளிவா நாங்க என்னதான் காரை ஓட்டினாலும் அந்த கார்ல என்னென்ன பண்ணணுங்கிறத சொன்னது. அந்த வெஹிக்கிள் வந்து பிளாட்ஃபார்மே அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி அழகா தெளிவா இவ்வளவு சூப்பரா காலையில நீங்க இதை எவ்வளவு ப்ரிப்பேரா கொண்டு வந்திருக்கீங்க. ஒவ்வொன்றும் எனக்கே என் டீமுக்கே சொன்ன மாதிரி இருக்குது. என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடக்குது, அதை எப்படி வெளியே எடுக்கணும், எதை உள்ள சேர்க்கணும். ஏன்னா விசன் ஃபுல்லா மீட் த மேனேஜ்மெண்ட் 5000 கோடி கம்பெனி ரெடி ஆயிடுச்சு, கம்பெனி பண்ணிடுவாங்க. நாம் என்ன பண்ண போறோம், நாம எந்த இடத்துல இருக்க என்ன பண்ண போறோம், பின்னாடி திரும்பி பாருங்க. கடந்து வந்த பாதையை அதுலயே மூழ்காம திருப்பி டிராவல் பண்றதுக்காக மட்டும் திரும்பி பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் அப்படியே எனக்கே சொன்ன மாதிரி இருந்து சூப்பர் மேடம். திருப்பி எங்க குமரவேல் சார் சொன்ன மாதிரி திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு நிறைய பேர் உங்களுடைய ட்ரைனிங் வந்து பார்க்க முடியாம வெளியே போயிட்டாங்க. திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி ஒரு தடவை கொடுங்க மேடம். ரெக்வஸ்ட் விக்டோரியா மேடம், ரெக்வஸ்ட் மேடம். திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி மேடம்க்கு இந்த வாய்ப்பு கொடுத்து திருப்பி நிறைய பேர் டிராவல் பண்ணி இந்த மீட் த மேனேஜ்மெண்ட்டுக்கும் 5000 கோடியில் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ். நிச்சயமா வந்து இந்த ரெக்கார்டிங் இருக்கு. ஸோ நாங்கள் நிச்சயமா 2 டேஸ்க்கு அப்புறம் அதை வந்து பிளே பண்றேன். நிறைய பேர் உள்ள வர முடியல, நான் இன்னைக்கு அதை ரீசார்ஜ் பண்ணிட்டு ஒரு 2 நாள் அதை வந்து பிளே பண்ணிடுறேன். ஆக்சுவலி வந்து எப்பவுமே இந்த கடைசி நேரத்துல தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை பண்ணுவோம்னு சொல்லுவோம். எப்பவுமே இந்த அர்ஜ் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அர்ஜ் தான் இப்ப நமக்கு இருக்கு. மீட் த மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் 1 மாதங்கள் தான் இருக்கு. இந்த மாதம் எந்த அளவுக்கு ஹோம் மீட்டிங்கை நம்ம இந்த ஒரு 5-6 நாள்ல பண்ணி முடிக்கிறோமோ, அடுத்த மாசம் அதுக்கு வந்து ஈஸியா சில்வர் வித் எல்லோபிக்குள்ள போவோம். அதுக்குதான் உண்மையிலே இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் லீடர்ஸ் வந்து அவங்களோட டைமையும் எனர்ஜியும் அவ்வளோட இது எடுத்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை எல்லாரும் பயன்படுத்துங்க. ஸோ ரொம்ப 1 செகண்ட் உண்மையிலே சொல்றேன் மேடம். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களோட பேச்சு கேட்கும்போது நான் ரொம்ப மோட்டிவேட் ஆகிறேன் மேடம். தேங்க்ஸ் அ லாட். உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்றது, இந்த மோட்டிவேஷன் என்ன உற்சாகப்படுத்துறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நானும் உற்சாகமா நிறைய ஓடணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் இலக்குகள் அடையிறதுக்கு. இந்த புது பிளான்ல இன்னும் என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி போட்டு ஓடணும் அப்படின்றத பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு உங்க வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பலமா இருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் அ லாட். நிச்சயமா ரீடெலிகாஸ்ட் பண்றேன். எல்லா லீடர்ஸும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க மேடம்க்கு. உங்களை மியூட் ஆல் பண்றேன். தேங்க்யூ.
டக்குன்னு சொல்லிடுங்க, டைம் ஆயிடுச்சு, நம்ம முடிச்சிடலாம். அப்புறம் தேங்க்யூ மேம். Thanks a lot, ma'am. தேங்க்யூ மேம்.